செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் சார்பில் தலைமை முனைவராக இருக்கிற அகத்திய முனிவரை பற்றி அருமையான கருத்தரங்கத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற ஆய்வாளர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்கிலேய பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் அவர்களே, காலக்குறைவு காரணமாக விரிவாக சொல்ல வேண்டிய இந்த தலைப்பில் சிலவற்றை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகின்றேன். காரணம், 3 பேர் பேசணும், 3 பேர் மட்டும் இல்லை, 1:30 மணிக்குள்ளே முடிக்கணும். இதெல்லாம் கட்டுப்பாடு. பெருமக்களே, அகத்தியம் என்ற ஒரு சொல்லையே ஆராய்ச்சியாளர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு என்ன பொருள் என்றால், பேச்சு வழக்கிலே அகத்தியம் என்றால் அவசியம்னு அர்த்தம். அகத்தியமாக இது நடக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரொம்ப அவசியமானது என்பதற்கு அகஸ்தியம் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இன்னொன்று, இலக்கிய வழக்கில் அகத்தியம் என்பதுதான், அகத்தியன் என்பதுதான் அகத்தியன் என்று மாறியிருக்கிறது. இது திருமந்திரத்திலேயே அவர் சொல்லுகிறார். அகத்தியன் என்பதற்கு திருமூலர் கொடுக்கிற விளக்கம் என்ன என்றால், அகம் என்றால் மனம் என்ற அர்த்தம், தீ என்றால் உள்ளே இருக்கிற ஒளி, அகத்திலே இருக்கிற உள்ளொளி, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கின்றார்கள் இல்லையா, அந்த உள்ளொளி மிகுந்தவர் அகத்தியர் என்று பெரும்பாலும் அதுதான் சரியான பொருள் என்று திருமூலர் சொல்வதாலே ஆராய்ச்சியாளர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னொன்று, அகஸ் என்றால் மலை என்று ஒரு அர்த்தம். மலையை அடக்கியதால், கையால் மலையை விந்தமலை அடக்கியதால் அவருக்கு அகஸ்தியர் என்று பெயர் வந்திருக்கலாம். வடமொழி சார்போடு சொன்னால் அவருக்கு அகஸ்தியர், தமிழாக சொன்னால் அகத்தியர். அந்த இசு போட்டோம்னு சொன்னால் அது வடமொழி. அது மலையை அடக்கியதாலே அவருக்கு அகஸ்தியர் என்றும், அகத்திலே உள்ளொளி பெருகியதாலே அகத்தியர் என்றும் தமிழாகவும் வடமொழியாகவும் அந்த பெயருக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். இன்னொரு சிறப்பு நயமாக சொல்கிறார்கள். எப்படி திருக்குறளுக்கு நயம் சொல்கிறார்கள் அல்லவா, அகர என்ற ஆ என்று ஆரம்பித்து இன் என்று முடிகிறது அல்லவா, அதுபோல அகத்தியன் என்ற சொல்லும் கூட ஆ என்று தொடங்கி இன் என்று முடிகிறது. எனவே அவர் தமிழுக்கு சொந்தக்காரர். தமிழுடைய உயிரெழுத்திலே தொடங்கி இறுதியாக இருக்கிற மெய்யெழுத்திலே இன் என்று முடிகிறது. எனவே அவர் அகத்தியன் என்ற சொல் என்று இப்படியெல்லாம் சொல்லளவிலே பெயரளவிலே இப்படி விளக்கங்கள் நிறைய இருக்கின்றன. எனக்கு கொடுத்திருப்பது சைவ சித்தாந்த மறைவிலே அகத்தியர் என்ற ஒன்று தான். அதற்குள்ளே தான் பேசணும். இருந்தாலும் ஒரு செய்தி ஒன்று சொல்லி நான் அதற்குள்ளே போகிறேன். அகத்தியரை பற்றிய ஒரு முதல் இலக்கணம் அவர் செய்திருக்கிறார், முதல் நூல் செய்திருக்கிறார் என்று தண்டி அலங்காரத்தில் ஒரு பாடல், மூவா தமிழ் பயந்த முன்னூல் முனிவாழி என்று வருது. மூவா தமிழ் பயந்த முன்னூல் என்பதனாலே அது தொன்னூலாக, தொல்காப்பியத்திற்கு முதல் நூலாக இருக்கலாம். அது அகத்தியம் என்ற இலக்கணத்தை செய்ததாலே தண்டி அலங்காரத்தில் மூவா தமிழ் பயந்த முன்னூல் முனிவாழி என்று வருகிறது என்று ஒரு கருத்து. முன்னூல் என்று சொன்னால் முதல் நூலை குறிக்காது, அவருக்கு முன்னாலே இருந்த நூல்கள். அகத்தியரும் கூட பல நூல்களை எல்லாம் பயின்றிருக்கிறார். அதனாலே முன்னூல் என்றால் அவருக்கு முன்னாலே இருந்த நூல் என்று தான் அர்த்தம் கொள்ள வேண்டுமே தவிர அகத்தியம் என்று கொள்ளக்கூடாது என்று சில பேருடைய கருத்து. ஏன் இப்படி ஒரு சிக்கல் என்று சொன்னால், தொல்காப்பியம் நமக்கு கிடைப்பது போல அகத்தியம் நமக்கு கிடைக்கலை. அகத்தியத்திலே சில நூற்பாக்களை உரையாசிரியர் இளம்பூரணர் காட்டுகிறார். இதெல்லாம் அகத்தியம் என்று சிலவற்றை காட்டுகிறார். ஆனால் அதெல்லாம் பார்க்கிற பொழுது ரொம்ப பிற்கால நடையாக இருக்கிறத தவிர
தொல்காப்பியத்திற்கு முன்னே இருக்கிற நடையாக இல்லை. தொல்காப்பியமே அருமையான நடை உடையது, பழைய நடை உடையது. அந்த பழைய நடையை நாம் அந்த அகத்தியம் என்ற மேற்கோள் காட்டுகின்ற நூற்பாக்களிலே பார்க்க முடியாது. 2 எடுத்துக்காட்டு சொல்லலாம் இங்கே. ஒன்று, அந்த அகத்தியத்தில் பெயர்னுடைய விகாரம் என்று வருகிறது. ஒரு நூற்பா பெயர்னுடைய விகாரம், வேற்றுமை பற்றி சொல்கிற பொழுது பெயர்னுடைய விகாரம் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அந்த விகாரம் என்ற சொல் பிற்கால சொல். அது பழைய காலத்தில் அந்த விகாரம் என்ற சொல் நமக்கு கிடையாது. நன்னூல்ல விகாரம் என்று வருகின்றது. அதனால் ரொம்ப பிற்கால சொல்லாகத்தான் விகாரம் என்ற சொல் அங்கே இருக்கிறது. எனவே அந்த விகாரம் என்ற சொல் அங்கே இருப்பதாலே அதை அகத்திய நூற்பா என்று கொள்ள முடியவில்லை என்கிறார்கள். அதே போல் இன்னொன்று இருக்கிறது. எள்ளிலிருந்து எண்ணெய் எடுபடுவது போல இலக்கியத்திலிருந்து இலக்கணம் வெளிப்படும் என்று சொல்கிற பொழுது எள்ளிலிருந்து எண்ணெய்ன்னு வருது. இன்றைக்கி கூட நாம் என்ன பண்ணுறோம், எண்ணெய்னு சொன்னால் அதை பிரித்து சொல்கிறோன்னு சொல்லிட்டு எள் ப்ளஸ் நெய் எண்ணெய்னு பிரிக்கணும் இப்போது. ஆனால் பழைய தமிழில் எண் என்றாலே எள்ளு தான், பின்னால் தான் எள்ளுன்னு வந்தது. எள்ளிலிருந்து பிடிபடுகின்ற நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அதுக்கு எண்ணெய் என்றால் எண் என்பது தான் சொல். எண் என்றால் தமிழில் நுட்பம் என்று ஒரு சொல் இருக்கிறது. எண் என்று சொன்னால் எண்ணிக்கை என்று ஒரு சொல் இருக்கிறது. எண் என்று சொன்னால் எண்ணம் என்று ஒரு சொல் இருக்கிறது, பொருள் இருக்கிறது. எண் என்றால் எள், எள் என்று பொருள் இருக்கிறது. எனவே அந்த எள்ளிலிருந்து எண்ணெய்ன்றதில் அந்த நூற்பா இருப்பதாலே இது அகத்தியமாக இருக்காது என்றெல்லாம் அகத்தியம் கிடைத்திருக்கிறது. அது சில நூற்பா என்று இளம்பூர்ண போன்ற உரை சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இப்போ இருக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டும். ஆனால் அவரை பற்றி இயலிசை நாடகம் என்ற 3 தமிழையும் சொன்னவர் என்று புராணங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அகத்தியரை காலையில் பேசியது போல அகத்தியரை இலக்கண பார்வையிலே பார்க்கலாம், வரலாற்று பார்வையிலே பார்க்கலாம், புராண பார்வையிலே பார்க்கலாம். புராணங்களில் தான் அதிகமாக அகத்தியரை பற்றி சொல்லப்படுகிறது. அவரை பற்றி சொல்லாத புராணம் கிடையாது. சிறப்பாக சொல்லுகின்ற நம்முடைய தமிழில் சொல்லப்படுகின்ற பெரிய புராணம், கந்த புராணம், திருவிளையாடற் புராணம், இந்த 3லும் அகத்தியரை பற்றி விரிவாக வருகிறது, விரிவாக சொல்கிறார்கள். எனவே புராணம் இருப்பதாலே அதை புராண கதை என்று ஒதுக்கக்கூடாது என்று காலையில் கூட துணைத் தலைவர்கள் சொன்னார்கள். அதெல்லாம் கொஞ்சம் புராணமாக இருக்கிறது என்று சொன்னால் கடலை கையில் வைத்துக்கொண்டு குடித்தார் என்று வருகிறது. மலையை அடைக்கினார் என்றால் கையாலே மலை அடைக்கினார் என்றெல்லாம் இப்படி சொல்வதாலே ரொம்ப சூப்பர் நேச்சுரல்னு சொல்கிற மாதிரி இயற்கை இகழ்ந்த ஒன்றாக இருக்கிறது அல்லவா, இதையெல்லாம் புராணமாக நாம் ஒதுக்க வேண்டும் என்றுதான் அகத்தியரை பற்றி சொல்கிறார்கள். புராணம் ஒருவரும் இருந்தாலும் சில செய்திகள் பெரியவர்கள் சொல்லியிருப்பதாலே அதை மாற்ற முடியாது. அகத்தியருக்கு மாணாக்கர்கள் 12 பேர் என்று சொல்கிறார்கள். அதில் தொல்காப்பியர் ஒருவர் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு அவர் வருகிற பொழுது காலையில் சொன்னாங்க, எங்கே அவர் இருந்திருக்கிறார் என்றால் காசியில் தான் அவர் இருந்திருக்கிறார், அங்கிருந்து தெற்கே வருகிறார் என்று பார்க்கிறோம். இன்னொன்று குடக்கு பக்கம் மேற்கு பக்கம் இருந்து தெற்கே வந்திருக்கிறார் என்று 2 செய்தி இருக்கிறது. அகத்தியருக்கு உள்ள பெயர்கள் அர்த்தத்தோடு இருக்குது. ஒன்று குருமுனி என்கிறார்கள், அதுதான் இப்போ அங்கே பார்க்கிறோம். குருமுனியாக அகத்தியர் சின்னதாக இருக்கிறார், குருமுனின்னு பார்க்கிறோம். திருமுனி என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. தெய்வ மால்வரை திருமுனி என்று பொதிய வலையிலே இருந்தார் என்று தெய்வ மால்வரை திருமுனி என்று சிறந்த மங்களமும் சித்தியும் ஞானமும் பெற்றவர். எனவே ஒரு திருமுனி என்கிறார்கள். இன்னொரு செய்தி கருத்தரங்கமாக இருப்பதாலே சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவருக்கு கும்பமுனி என்று ஒரு பெயர் உண்டு. வடமொழியில் கலசயோனின்றாங்க. கும்பமுனி என்று ஒரு பெயர் உண்டு. அதைத்தான் தமிழில் குடமுனி என்று சொல்லுகிறார்கள் என்று வருது. கும்பம் என்று சொன்னால் வடமொழியில் குடம்னு அர்த்தம், அதை கலசம்ன்றாங்க வடமொழியில். கும்பம் என்று ஏன் பெயர் வந்தது என்றால் குடத்திலே பிறந்தவர் என்பதாலே அவர் கும்பமுனி என்கிறார்கள். ஆராய்ச்சியாளர்கள் குடமுனி என்றால் மேற்கு பக்கத்தில் இருக்கிறவர். எனவே குடம் என்பது குடை என்பது குடத்தை குறிக்கிறதே தவிர குடத்தை குறிக்கலை. குடம் என்றால் மேற்கு, மேற்கிலிருந்து வந்தவர். எனவே அவர் குடமுனி. தெரியாமல் குடம் என்பதை கும்பம் என்று வைத்து மொழிபெயர்த்து கும்பமுனி என்று சொல்கிறார்கள் என்று ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. இன்னும் அவர் யோகத்திலே வல்லவர்.
அகத்தியர் யோகத்திலே வல்லவர், பொதியவிலே இருக்கிறார், அவரை பார்ப்பதற்கு திருமூலர் வருகிறார் என்று சேக்கிழார் சொல்லுகிறார். கும்பத்திலே, கும்பகம் என்று சொன்னால் யோகத்தில் பிராணாயாமத்தில் கும்பகம் மிக முக்கியம். திருமூலர் பூரகம் 16, கும்பகம் 64, ரேசகம் 32 என்று ஒரு எண்ணிக்கை கொடுக்குறார். அது மேல் மேல் எண்ணிக்கை, மேல் அளவு 16, 64, 32 என்று. இந்த 64 என்று கும்பிக்கிறோம் இல்லையா, அந்த கும்பித்தால் என்னெல்லாம் பலன் என்பது திருமூலர் சொல்லுகிறார். அது இப்போ நமக்கு தேவையில்லை. அந்த 64 எண்ணிக்கை மாத்திரை கும்பிக்கின்ற ஆற்றல் அகத்தியருக்கு இருந்தது. எனவே கும்பகத்திலே சிறந்தவர் இறைவர் கும்பமுனி என்று பெயரளவிலேயே இப்படியெல்லாம் பல கருத்துக்கள் இருப்பதை பார்க்கிறோம். இந்த பின்னணியிலே சங்க காலத்திலே அகத்தியரை பற்றி குறிப்பு நமக்கு இல்லை. சங்க இலக்கியங்களில் உருவி காலையில் ஒன்று சொன்னாங்க அவர்கள், அது கொஞ்சம் மறுப்பு இருக்கிறது. தென்னவன் பெயரைய துன்னரும் துருப்பின் என்று ராவணனை குறிப்பதாக சொல்கிறார்கள். அதுக்கு நச்சினார்கள் இப்படி உரை எழுதுகிறார். அது ஒன்றை தவிர சங்க இலக்கியத்திலே அகத்தியை பற்றி குறிப்பு இல்லை என்று எழுதுகிறார்கள். முதலாவதாக நமக்கு வருவது சிலப்பதிகாரத்திலே வருகின்றது. எல்லாம் புராணமாகத்தான் இருக்கிறது. இந்திரனுடைய சபையிலே சயந்தன் ஊர்வசியினுடைய நடனத்தை பார்த்து மயங்குகிறான். அவையிலே இது கூடாது என்று சொல்லி ஊர்வசியும் சபிக்கிறாள், சயந்தனையும் சபிக்கிறார் அகத்தியர் என்று மூங்கிலாக போக வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றும், பின்னால் அந்த மூங்கிலுக்கு எப்பொழுது சாபம் நீங்கும் என்றால் தலைக்கோல் செய்கிற பொழுது உன்னுடைய சாபம் நீங்கும் என்று வருகிறது. இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் அகத்தியருடைய சாபத்தினாலே இந்திரன் மகன் சயந்தன் மூங்கிலாகச் சென்றான் என்று வருவது. அதே போல இன்னொன்று அதிகமாக சொல்வது இந்திரனை சபித்தார் என்று வருகின்றது. எந்த இந்திரன் என்று சொன்னால் நகுஷன் என்ற ஒரு இங்கே நிலவுலகத்திலே இருந்தவன். அவன் அஸ்வமேத யாகம் செய்து இந்திரன் இல்லாத காலத்திலே அவன் இந்திரனாக போகிறான். நகுஷனாக போகிற பொழுது அவன் இந்திரானை பார்க்க வேண்டும் என்ற விரைவு அவனுக்கு வருகின்றது. அப்பொழுது திருமால் ஒன்று சொல்லுகிறார், மன்னிக்கணும், வியாழகுரு ஒன்று சொல்லுகிறார், அந்த இந்திரனை நகுஷன் இந்திரனை பல்லக்கிலே வரும்படி சொல், சப்த ரிஷிகள் அந்த பல்லக்கை தாங்கி வர வேண்டும் என்று சொல், அப்பொழுது நான் உன்னை சந்திக்கிறேன் என்று சொல் என்று இந்திராணிக்கு ஒரு யோசனை சொல்லுகிறார். அதேபோல் இந்திராணி இந்த நகுஷனுக்கு 7 ரிஷிகள் சுமந்து வந்தால், பல்லக்கிலே வந்தால் நான் உன்னை சந்திக்கிறேன் என்று சொல்வதாக வருகிறது. அப்படி வருகிற பொழுது அகத்தியர் குள்ளமானவர் மெல்ல நடக்கிறார். மெல்ல நடப்பதாலே சர்ப என்று அந்த நகுஷன் காலினாலே உதைக்கிறான். சர்ப என்று ஒரு பெரிய முனிவரை காலினாலே உரைத்ததாலே அவருடைய வேள்வி பயன் குறைகிறது. அதனால் சர்ப என்று சொன்னதாலே வடமொழியில் சர்ப என்றால் விரைவுன்னு ஒரு அர்த்தம், விரைந்து போன்னு அர்த்தம். சர்ப என்று சொன்னால் பாம்புன்னு அர்த்தம். எனவே சர்ப என்று சொன்னதாலே பாம்பாக போக கடவாய் என்று அகத்தியர் நகுஷனை சபிக்கிறார். அப்படியே பல்லக்கை கவிழ்க்கிறார்கள், கீழே விழுந்து விடுகிறான். சிவல் இயலார்ணவம் என்று நீலகண்ட தீட்சிதர் வடமொழியிலே திருவிளையாடற் புராணத்தை சொல்லியிருக்கிறார். அவர் நயமா என்று சொல்லுகிறார். அவன் எப்படி விழுந்தான் என்றால் போகியாக விழுந்தான். வடமொழியில் போகி என்றால் 2 அர்த்தம். இப்போ சர்பன்னா 2 அர்த்தம் சொன்னோம் இல்லையா, அதேபோல் போகி என்று சொன்னால் பாம்பு சரீரம்னு அர்த்தம். பாம்பு உடலுக்கு போகி என்று ஒரு பெயர் உண்டு. அவன் போகத்தை விரும்பினான் அல்லவா, எனவே போகியாக அந்த எண்ணத்திலே விழுந்தான் என்று சிவல் இயலார்ணவம் என்ற நீலகண்ட தீட்சிதருடைய வடமொழியும் வருகின்றது. இப்படியெல்லாம் நமக்கு இவையெல்லாம் புராணங்களாக சொல்லப்படுவதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கு நல்ல வேளையாக ஜாக்கிரதையாக என்ன கொடுத்துருக்காங்க, சித்தாந்தத்தை பற்றி நீங்கள் பேசுங்க, வேறு ஒன்றும் வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அந்த குறிப்பு தான் சொல்ல வேண்டும். அகத்தியருடைய பெயரில் எத்தனையோ இருக்கிறது. அகத்தியான் பள்ளி என்று ஒரு சிவாலயம் இருக்கிறது. ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார். முழுக்க எல்லா பாடல்லையும் அவர் அகத்தியான் பள்ளி என்றே பாடியிருக்கிறார். எனவே அகத்தியரை பற்றி ஒரு செய்தி வருகிறது. அப்பர் பெருமான் அகத்தியரை பாடுகிறார். அகத்தியனை உகப்பானை, அகத்தியனை விரும்புகின்றான் பெருமான் என்று அகத்தியனை உகப்பானை என்று பாடுகிறார். இன்னொன்று அகத்திய தேவார திரட்டு என்று ஒன்று இருக்கிறது. தேவார அடங்கல் முறை, இதெல்லாம் கொஞ்சம் பிற்காலமாக இருக்கும். ஏன்னா தேவார அடங்கல் முறையை சிவாலய முனிவர் விரும்புகிறார். எனக்கு நாள்தோறும் நான் திருமுறையை பாட வேண்டும், எனக்கு சுருக்கமாக நீங்கள் அடக்கி கொடுங்கள் என்று அகத்தியரை கேட்டார் என்றும், அகத்தியர் அப்படி திரட்டி கொடுத்தார் என்றும், அகத்தியர் தேவார திரட்டு என்று இன்றைக்கு ஒரு நூல் சைவத்தில் பார்க்கின்றோம். சைவ மரபில்
முதலாவதாக படிக்க வேண்டிய ஒரு நூல் அகத்தியர் தேவாரத்திரட்டு என்பார்கள். அடுத்தது நால்வர் நான்மணி மாலை. இந்த இரண்டும் ஆரம்ப பாடமாக சொல்ல வேண்டும் என்று சைவ மரபிலே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அகத்தியர் தேவாரத்திரட்டு என்று ஒன்று இருக்கிறது. அதை ஏன் தொகுக்கிறானால் ஒரு தொகுப்புக்கு ஒரு முறை இருக்கிறது. எப்படி 10 பாட்டு 8 தொகை 14 கணக்கெல்லாம் ஒரு முறை இருக்கிறதோ அதே போன்ற ஒரு முறை அங்கே அகத்தியர் தேவாரத்திரட்டில் இருக்கிறது. அதுக்கு ஒரு பாட்டு உண்டு. குருவருளும் வெந்நீரும் எழுத்து 5 கோயில் அரண் உருவும் என் தலைமையில் ஆக்கும் திருவடியும் சிட்டான அர்ச்சனையும் தொண்டும் சிவாலயருக்கென்று இட்டார் அகத்தியனார் 8 என்று 8 வகையாக அதை தொகுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது என்ன சிறப்பு என்றால் இதில் தொகுத்த அத்தனையும் நம்முடைய அகத்தியருக்கு பொருந்துகிறது. குருவருள் என்று சொன்னால் காலையில் சொன்னாங்க, நம்முடைய அகத்தியருக்கு தமிழை தொகையாக சுருக்கமாக சொன்னது சிவபெருமான், விரிவாக சொன்னது முருகப்பெருமான் என்று 2 பேரும் அவருக்கு குருவாக இருந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால்தான் அந்த தலைச்சங்கத்தில் இருந்த அந்த காய்ச்சன வழுதி என்ன செய்கிறான், சிவனை முன்னிறுத்துகின்றான். முதல்ல சிவனுடைய நிறுத்தான் என்றால் சிவனுடைய படிமம் தான். சிவனிருந்து ஆராய்ச்சி செய்தார், விரிசடை கடவுள் அங்கே இருந்தார் என்றெல்லாம் வருகின்றது. அதற்கு என்ன சொல்கிறார் ஆராய்ச்சியாளர் சொன்னால், சிவன் என்று சொன்னால் சிவன்தான் எல்லா தமிழையும் சொன்னவன் அல்லவா. எனவே ஆராய்ச்சியிலே சங்கத்தில் அவனை முதலாவதாக வைக்க வேண்டும் என்று சிவபெருமானையும், அப்புறம் முருகன் தமிழுக்கு கடவுள் என்பதாலே முருகனையும், அடுத்து அகத்தியர் மிக முக்கியம் தமிழுக்கு. முன்னே சொன்னது போல உமா தமிழ் இந்த முனிவன் அல்லவா. எனவே அவனுக்கு ஒரு படிவம் என்று தலைச்சங்கத்தில் விரிசடை கடவுளுக்கு ஒரு பிம்பம் பிரதிமம், முருகப்பெருமானுடைய படிவம், அகத்தியருடைய வடிவமைத்துத்தான் அங்கே வழிபட்டார்கள் என்று பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், வடமொழியில் எழுத்துக்கள் எத்தனை என்று கேட்டால் 51 என்று சொல்வார்கள், 50ன்னு சொல்லுவார்கள், 49ன்னு சொல்லுவாங்க. திருமூலர் 50 தான் சொல்கிறார். 51, 49, 50 என்று வேறுபாடு அங்கே வடமொழியில் எத்தனை எழுத்துக்களில் வேறுபாடு இருக்கிறது. ஆனால் திருவிளையாடற் புராணம் என்ன சொல்லுது, 49 என்று வைத்து 49 புலவர் சங்கத்தில் இருந்தார்கள். முதற் புலவராக விளங்கியவருடைய சிவபெருமான், அதற்கடுத்து 48 பேர் இருந்தார்கள் என்று சொல்லி 49 பேர் என்ற ஒரு எண்ணிக்கையை வடமொழிக்கு இணையாக சொல்கிறான் பார்க்கிறோம். அதில் அகத்தியர் மிக முக்கியமானவர் தலைச்சங்கத்திலிருந்து இருக்கிறார் என்றும், அவர் எழுதிய அகத்தியம் தலைச்சங்க நூல் என்றும், பின்னாலே அவருக்கு மாணாக்கராக விளங்கிய தொல்காப்பியருடைய தொல்காப்பியம் இடைச்சங்க நூல் என்றும் நாம் முறையாக கொள்கின்றோம். ஆனால் அகத்தியம் நமக்கு கிடைக்காதனால நல்ல வேளையாக தொல்காப்பி நமக்கு கிடைக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நாம் முதல் நூலாக வைத்துக் கொள்கிறோம். பின்னாலே வடிநூலாக நன்னூலை வைத்துக்கொண்டு இப்பொழுது நாம் இலக்கணத்தை பயின்று வருகிறோம் என்பதை மட்டும் சொல்லி, இதில் ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார், அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார், சுந்தரர் பாடியிருக்கிறார். மூன்றாவது பெரிய புராணத்தில் அகத்தியரை தரிசிப்பதற்காகத்தான் திருமூலர் வருகிறார் என்கிறார். திருமூலர் ஒரு சிவயோகி. வருகிற பொழுது சிவயோகியெல்லாம் அனிமா சித்தி வல்லவர், அவரெல்லாம் ககனவெளியிலே வரலாம், அப்படி வரக்கூடாது என்று சொல்லி தலைமுறையில் ஒவ்வொரு தலையாத்திரை செய்வது போல திருமூலர் புறப்படுகிறார். கைலாயத்திலிருந்து திரு கேதாரம், நேபாளம், அபிமுக்தம் என்கின்ற காசி, பின்னால் இந்த பக்கம் வந்தால் ஸ்ரீசைலம், காளத்தி, காஞ்சி, தில்லை என்று பல தலங்களை தரிசித்து கொண்டு செல்கிறார் திருமூலர் என்று பார்க்கிறோம். அவருடைய பயணம் திருவாரூரில் தடைப்படுகிறது என்று நமக்கு தெரிந்த வரலாறு. ஆனால் அவர்கள் நோக்கம் என்ன என்று சொன்னால் அகத்தியரை தரிசிப்பதற்காக வருகிறார் என்று பெரிய புராணத்தில் சொல்கிறார். தமிழை பற்றி சொல்லுகிற பொழுது மொழியை, அது வடமொழியாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி, அதை தொடங்கி வைத்தவர் என்னுடைய பெருமான் தான், அவர் தான் தொடங்கி இருக்கிறார் என்பதற்கு காஞ்சி புராணத்தில் சிவஞான முனிவர் ஒன்று சொல்கிறார். வடமொழியை பாணினிக்கு வகுத்தார், பாணினிக்கு வடமொழியை சொன்னான் பெருமான், அதற்கு இணையாக குடமுனிக்கு தென்தமிழை சொன்னான் என்று வருகிறது. எனவே வடமொழி தென்தமிழ் என்று 2 தான் இந்திய நாட்டில் இருந்திருக்கிறது. அந்த வடமொழியை பாணினிக்கு சொன்னார் என்றும், அதே போல் அகத்தியர் குடமுனியாக இருக்கிற அகத்தியருக்கு தென்மொழி சொன்னான் என்று வருகிறது. கம்பர் பெருமான் பல இடங்களில் அகத்தியரை சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு அழகாக ஒன்று சொல்கிறார். தமிழை சொன்னான் என்று சொன்னால் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு மொழியை உருவாக்க முடியாது என்பது கம்பருக்கு ஒரு கருத்து. அது பொதுவாக சமுதாயத்தில் வளர்கின்ற ஒன்று அல்லவா. அதனால் அவர் என்ன செய்கிறார்,
என்றுமுள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று சொல்கிறார். என்றுமுள தென்தமிழ் என்று சொன்னால் என்றைக்குமே இருக்குது, அது ஏற்கனவே இருக்கின்ற தமிழ் தான். அந்த தமிழை இயம்பி இவன் இசை கொண்டான், புகழ் பெற்றான் என்று அர்த்தம் இருக்கின்றதில்லை. அடுத்தது என்றும் இருப்பதாக இருக்கின்ற தமிழ், அதை சொன்னவன் யார் என்றால் அகத்தியன் என்று அந்த பொருள் வருகின்றது. அப்போ இரண்டு வகையாக என்றுமுள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்பதாலே அகத்திய முனிவரை தரிசிப்பதற்காக தெற்கே வருகிறார், பொதியமலைக்கு வருகிறான் பார்க்கிறோம். சிலப்பதிகாரத்தை எடுத்தவுடனே ஒரு செய்தி, இமயமாயினும் பொதியிலாயினும் பொதுவரு சிறப்பில் புகாரே ஆயினும் ஒடுக்கம் கூறார் நடுக்கின்றி நிலையர் அல்லதை ஒடுக்கம் கூறார் உயர்ந்தோர் உண்மையின் என்று வருது சிலப்பதிகாரத்தில். இமயமலை சொல்லுகிறார், பொதியமலை சொல்லுகிறார், புகாரை சொல்கிறார். புகாரை நம்ம விட்டுருவோம். இமயமலையிலும் பொதியமலையிலும் உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இது இரண்டும் அழியாது. இமயமலையும் அழியாது. நடுக்கின்றி நிலையர் என்றால் அதற்கு அழிவு கிடையாது. ஏனென்றால் ஒடுக்கம் கூறார், ஏனென்றால் உயர்ந்தோர் இருக்கிறார்கள் என்கிறார். உயர்ந்தோர் என்றால் யார் என்றால் இமயமலையிலே கைலாயத்தில் இருக்கின்றவர் சிவபெருமான் அங்கே இருக்கிறார். அது இல்லாமல் தாழ்வரிலே பல முனிவர்கள் எல்லாம் அங்கே தபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உபமன்யு முனிவர் போன்றவர்கள் எல்லாம் தபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களெல்லாம் அங்கே இருப்பதாலே கைலாயமலைக்கு ஒடுக்கம் கிடையாது. பொதியமலைக்கு ஏன் ஒடுக்கம் கிடையாது என்று சொன்னால் எல்லா முனிவர்களுக்கு சமமாக இருக்கின்றவர் நம்முடைய அகத்தியர். எனவே அகத்தியர் பொதியமலையிலே இருக்கின்றார் என்று பார்க்கிறோம். பாரதியாரை பற்றி இங்கே சொன்னார்கள். அகத்தியரை பற்றி முதல்ல நாம் என்ன எண்ணுகிறோம் என்றால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. வடக்கே பார்வதி பரமேஸ்வரனுக்கு திருமணம் நடக்கிறது. எல்லாரும் அங்கே போய் சேர்ந்து விடுகிறார்கள். வடமலை தாழ்ந்து போகிறது, தெற்கே உயர்ந்து போகிறது. இதை சமப்படுத்த வேண்டும் என்பதற்காக தெற்கு பக்கத்திலே அகத்தியரை அனுப்புகிறார் என்பது கதை. உயிர் பெற்ற தமிழன் பாட்டு என்று ஒரு பகுதி இருக்கிறது. அது அதிகமான பதிப்புகள் பாரதியாருடைய பதிப்புகளை போட மாட்டாங்க. அந்த ஒரு பாட்டில் இந்த புராணங்களெல்லாம் எப்படி என்று ஒரு வரிசை சொல்லுகிறார். அதில் கடலினை தாவும் குரங்கும் வெங் கல்லடை பிறந்த செவ்விதழ் பெண்ணும் வடமலை தாழ்ந்ததாலே தெற்கில் வந்து சமன் செய்யும் குட்டை முனியும் விதியுறவே நதியினுள்ளே முழுகிப் போய் அங்கே நாகர உலகில் ஒரு பாம்பின் மகளை விதியுறவே மனம் செய்த திரள் வீமனும் கற்பனை என்பது கண்டோம் என்று புதிய உயிர் பெற்ற தமிழ் பாட்டில் பாடுறார். அப்போ எல்லாரும் பாரதியார் கூட வடமலை தாழ்ந்தபோது வந்திருக்கிறார் அகத்தியர் என்று சொன்னால் அது கற்பனையாக இருக்கலாம் என்ற கருத்தில் தான் அவர் பாடியிருக்கான்னு பார்க்கிறோம். ஆனால் திருமூலர் அப்படி பாடலை. அதுக்கு முன்னாலே ஒரு செய்தி சொல்லிடுறேன். ஒரு 5 நேரம் தான் தெரியல எனக்கு இவ்வளோ நேரம்னு. அதாவது தென்திசை என்பதை பற்றி சொல்கிற பொழுது பொதுவாகவே ஒரு கருத்து இருந்திருக்கிறது. தெற்கே இருக்கிறவர்களெல்லாம் மிலேச்சகர்கள், தெற்கே இருக்கின்றவர்களுக்கு நரகம்தானே தவிர சொர்க்கம் கிடையாது. தெற்கே பிறந்தால் அது யமன் இருக்கிற திசை. எனவே இங்கே இருக்கலாம் நரகத்தான் போவாங்களே தவிர சொர்க்கத்துக்கு போக மாட்டார்கள் என்ற ஒரு செய்தி எங்கே இருக்குது என்றால் திருக்கோவையாரில் மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். தென்மா திசை வசை தீர என்றார். தெற்கே இருக்கிற திசைக்கு ஒரு வசை இருக்கிறது. பொதுவாக வசைன்னு சொல்லிட்டார். என்ன வசை என்றால் இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடையாது, நரகம்தான் என்று அந்த கருத்தை குறிப்பிடுவது போல அதை மறுப்பதற்காகத்தான் நம்முடைய பெருமான் தில்லையிலே தெற்கே தில்லையிலே நடனமாடுகிறான் என்ற அந்த கருத்தில் தென்மாத்திசை வசை தீர தில்லை சிற்றம்பலவனாக வந்து பெருமான் தில்லையிலே நடனமாடுகிறான் என்ற செய்தியை நம்முடைய திருக்கோவையாரில் மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். அதனால்தான் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துக்கு பார்த்தீங்கன்னா திசைன்னு சொல்ல மாட்டார். தென் திசையை பற்றி சொல்கிற போது என்ன சொல்லுகிறார்? மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதிலா திருத்துண்ட தொகை தருவார் என்று மாதவம் செய்த தென் திசை என்றார். அதே போல திசையனத்தின் பெருமையெல்லாம் தென் திசையை வென்றேற ஞானசம்பந்த பெருமான் அவதரிக்கிற பொழுது திசையனத்தின் பெருமையெல்லாம் தென் திசையை வென்றேற என்று தென் திசையை சிறப்பிக்கிறான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் கேட்குறாங்க, வடக்கே இருக்கின்ற அந்த முனிவரெல்லாம் உபமணிமுனி கேட்கிறார்கள், தெற்குக்கு என்ன சிறப்பு, தெற்குக்கு என்ன திசை சிறப்பு என்ன என்றால் பூசணைக்கு பெருமானுக்கு பூசணைக்கு பொருந்தும் இடங்கள் பல இருக்கிறது, அற்புத ஸ்தலங்கள் இருக்கின்றது. எனவே பேசில் பிற திசை ஒவ்வாது, இந்த திசைக்கு ஒவ்வாது என்று இப்படி பல இடங்களில் தென் திசையை பாராட்டுவதற்கு என்ன காரணம் என்றால் தென் திசைக்கு இப்படி ஒரு வசை இருக்கின்றது என்பதைத்தான் மாற்றுகிறார்கள். அந்த வகையிலும் கூட தென் திசையினுடைய படி நீக்குவதற்காக வடக்கே இருப்பது போல அங்கே கைலாயம் இருப்பது போல
இங்கே தெற்கே அகத்தியர் வர வேண்டும் என்று தான் பெருமான் விரும்பியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் அங்கே வந்ததனாலே தேவாரங்கள் என்ன பண்ணுறாங்க, பொதியிலாய் பூமணத்தாய் என்று பாடுவாங்க. திருமுறைகளில் திருமுறை ஆசிரியர்கள் சாதாரணமாக மக்களை பாடமாட்டாங்க, அடியார்கள் இருந்தால் பாடுவாங்க. மங்கையர்க்கரசி வளபெருவோன் பாவை என்று ஞானசம்பந்தர் பாடுகிறார் என்றால் அந்த அம்மா சிவனடியார். அதே போல் சிவனடியாராக இருந்தாலும் பாடுவாங்களே தவிர தானாக பாடமாட்டாங்க. அதில் அகத்தியனை பாடியிருக்கிறாங்க, ஞானசம்பந்தன் பாடியிருக்கிறார், அப்பரும் பாடியிருக்கிறார். சுந்தர பாட்டு மட்டும் நான் நிறைவு செய்யணும், அதனால் அதை விட்டு வைக்கிறேன். பொதியிலாய் என்றால் பொதிகை மலை சொல்கிறார், பாடுகிறார்கள். கைலாயத்தை பாடுவது போல பொதிகை மலை பாடுகிறார்கள். பொதியிலாய் பூமணத்தாய் என்று தலங்களை பாடுகிற பொழுது பொதியிலே அகத்தியரும் இருக்கிறார், சிவபெருமான் அங்கே இருக்கிறார் என்று பாடியிருப்பதாலே தென்திசை சிறப்பாக இருப்பதற்கு அகத்தியர் ஒரு காரணம் என்ற அந்த வரலாற்றையும் சைவ பார்வையிலே பார்த்தால் அது தெரிகின்றது. இன்னொன்று, சங்கரநாயனார் கோயிலில் ஒரு உலா இருக்கிறது, சங்கரலிங்க உலா என்று. யார் பாடியது என்று தெரியலை. அந்த உலாவிலே ஒரு செய்தி வருகின்றது. தமிழை சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்ல, சிவபெருமான் அகத்தியருக்கு அஞ்செழுத்துறை உண்மையை சொல்லியிருக்கிறார், அஞ்செழுத்தை சொல்லியிருக்கிறார், பஞ்சாட்சரத்தை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தீட்சை பெற்றிருக்கிறார் பெருமானிடத்திலே. அது பஞ்சாட்சரம் பெற்றிருக்கிறார் என்று சங்கரலிங்க உலாவிலையும் வருவதை பார்க்கிறோம். இதெல்லாம் சைவ பார்வையில் இருப்பது. திருமூலருடைய அந்த கருத்தை மட்டும் நான் சொல்லி நம்முடைய சுந்தர பெருமானுடைய பாடலையும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரே ஒரு விஷயம், திருமந்திரத்தில் நயமாக பாடுறார். அதை நடுவன் இல்லாது தேவர்களெல்லாம் பெருமானை போய் கேட்குறாங்களாம். நடுவன் இல்லாது இவ்வுலகம் சரிந்து, காலையில் சொன்னாங்க இந்த பாட்டை, நடுவன் இல்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது எம்பெருமான், நாடு கெட்டு போதே சாஞ்சு போதே என்று கெடுகின்றது எம்பெருமான் என்ன. ஈசன் என்ன பண்ணால் நடுவில் அங்கி அகத்தியருக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். நடுவில் என்றால் இதயத்திலே எப்பொழுதுமே என்னை எண்ணிக்கொண்டிருக்கின்ற பெருமானை சுடர்வடிவாக யோகத்தில் எண்ணிக்கொண்டிருக்கின்ற அகத்தியனே, நீ போய் உடுகிய வையத்து முன் இரு, நீ போய் முதல்ல இரு என்று சொன்னார் என்று அகத்தியம் என்ற தலைப்பிலே திருமலரைத்தான் சொல்கிறார். பொதுவாக பாடுறார். அதாவது சிவபெருமானுக்கு திருமணம் நடந்து வடமலை சார்ந்து அப்படி சொல்லலை. வடமலை என்றால் தெற்கும் வடக்கும் சரியாக இல்லை, நடுநிலைமையாக இல்லை. நடுநிலைமை இல்லாத இருப்பதாலே அது சரிந்திருக்கிறது. எனவே நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் பெருமான் அகத்தியரை அனுப்புகிறார் என்று அதுதான் வருகின்றது. பொதுவாக பார்க்கிறோம். ஒரு செய்தி, வைணவத்திற்கும் தமிழுக்கும் சிவனருக்கும் ஒரு முக்கியமான வேறுபாட்டு மட்டும் நான் சொல்கிறேன். வைணவத்தில் என்ன சொல்கிறார்கள் நமக்கு தெரியும். நாட்டிலே கொடுமை மிகுந்தால் தீமை மிகுந்தால் நான் அவதரிப்பேன், சம்பவாமி யுகே யுகே என்பது அவனுடைய நெறி. அதாவது கடவுளே வந்து அவதரிப்பார் என்பது வைஷ்ணவ நெறி. திருமால் பல அவதாரம் எடுத்திருக்கிறார். நாராயணன் என்று வாசையெல்லாம் சொல்லுவார் இல்லையா, அதனால் திருமால் பல அவதாரம் எடுத்திருக்கிறார். அதில் சம்பவாமி யுகே யுகே என்று கிருஷ்ணனுடைய அவதாரத்துக்கு சொல்கிறார்னு பார்க்கிறோம். அது வைணவ நெறி. சிவநெறியிலே பெருமானுக்கு பிறப்பில்லை என்பதனாலே அவன் அவதரிப்பதாக நாம் சொல்கிற வழக்கு கிடையாது, சைவத்தில் அது கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக சிவனுக்கு நேராக இருக்கிற சிவனடியார்கள், அந்த சிவனடியார்களை அனுப்பி அந்த நாட்டிலே நன்மை விளைய வேண்டும் என்று சொல்வதனாலே நடுநிலைமை இல்லாத பொழுது பெருமாள் என்ன செய்கிறார், அகத்தியரை கூப்பிடுகிறார். நீ சென்று சமன் செய்வாய், நடுநிலைமையோடு இருக்கும்படியாக நாட்டை சீர்திருத்துவாய் என்று சொல்லுகிறார் என்று அதனால் வருகிறார் என்று திருமூலர் அந்த வார்த்தையை சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். பெரிய புராணத்தில் உற்றதொரு கேண்மையால் அகத்தியருக்கு திருமூலருக்கு அகத்தியர் மேலே ஒரு நட்பு உண்டு, அந்த நட்புக்காக செல்கிறார் என்று பார்க்கிறார். அப்படி அகத்தியர் வருகின்ற பொழுது சுந்தர பெருமான் சொல்லுகின்ற ஒரு செய்தி, ஒரு அருமையான பாடல் சொல்கிறார். அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சுந்தருடைய பதிகத்தில் வந்து ஓர் இந்திரன் வழிபட மகிழ்ந்து வானநாடு நீ ஆள்கை என அருளி, இந்திரன் வழிபட்டான் பெருமானை. இங்கே இருக்கிற பாட்டு இருக்கிறது. வந்து ஓர் இந்திரன், ஒரு இதை எத்தனையோ இந்திரர்கள், அதில் ஒரு இந்திரன், ஏதோ ஒரு இந்திரன் வந்து ஓர் இந்திரன் வழிபட்டான். வழிபடுகின்ற பொழுது அவனுக்கு மகிழ்ந்து வானநாடு நீ ஆழ்வாய் என்று அவனுக்கு தேவலோகத்தை தந்தான் என்று இந்திரனுக்கு அருள் செய்தி பாடுகிறார். அடுத்து என்ன சொல்கிறார், சந்தி மூன்றிலும், சந்தி என்று சொன்னால் காலை நண்பகல் மாலை மூன்று வேளையும் பெருமானை வழிபட வேண்டும். சந்தி மூன்றிலும் தாவரம் நிறுவி, சிவலிங்கம் ஸ்தாபரமாக தாவரம் நிறுவி
சகலி செய்து இறஞ்சி அகத்தியன் தனக்கு சிந்து மாமணி அணி திருப்பொதியில் சேர்வு நல்கிய தன்மைகள் செல்வங்கள்னு பாடுறார். வழிபட்டார் 3 வேளை வழிபடுகிறார். ஸ்தாவரம் இலிங்கத்தை வைத்து வழிபடுகிறான்னு சொல்கிறார். அங்கே எப்படி இருந்திருக்கிறான்னு சொன்னால் சகலி செய்தி என்ற ஒரு வார்த்தை சொல்கிறார். அது சிவபூஜை பண்ணுறவர்களுக்கு தெரியும். இலிங்கத்தை ஆவாகனம் செய்து 38 கலைகளாக 38 உறுப்புகளாக பாதம் முதல், அதாவது விரல் முதல் உச்சி வரை மந்திரங்கள் சொல்லி இந்த இலிங்கத்திலே பெருமானே நீங்கள் திருவுருவம் கொள்ள வேண்டும் என்பது ஆவாகன மந்திரம். அது ஒன்றொன்றுத்துக்கு ஞாச மந்திரங்கள் என்று உண்டு. அது 38 கலைகளாக சொல்லப்படுவது சிவபூஜையில் மட்டுமல்ல, பௌத்தத்தில் இருக்கின்ற மணிமேகலை சமயக்கணக்கிரதம் திறம் கேட்ட காதைகளே சைவவாரி சொல்கிறான். பெருமான் 38 கலை உருவாக இருக்கிறான் என்று 5 பூதம் 2 சுடர் ஒரு ஆன்மா என்று 8 உருவாகவும் அதே சமயத்தில் கட்டிய கலை உருவாகவும் இருக்கிறான் என்று மணிமேகலை வருவதாலே அந்த கலை உருவாக அகத்தியர் வழிபட்டார். சகலி செய்தி என்று சொன்னால் இலிங்கத்திலே 38 மந்திரங்களை ஞாச மந்திரங்களை சொல்லி உறுப்புகளாக வைத்து வழிபட்டார் அகத்தியர் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அது இல்லாமல் சகலி என்று சொன்னால் சிவபூஜையை உட்காருகின்ற பொழுது தன்னுடைய உடம்பையே அதுபோல சிவனாக எண்ணி சிவரூபமாக எண்ணி மந்திரங்கள் சொல்லிக் கொள்வது ஞாசம் என்று அது ஒரு முறை. அந்த 2 முறையும் அகத்தியர் செய்திருக்கிறார் என்று சகலி செய்து இறஞ்சும் அகத்தியன் தனக்கு சிந்து மாமணி அணி திருப்பொதி அந்த பொதியை போல் இருப்பாய் சேர்வு நல்குவாய் என்று சொன்னான். அந்த செல்வத்தை கண்டு நான் உன்னை அடைந்தேன் என்று திருமுறை பார்வையிலும் சைவ பார்வையிலும் பார்க்கிற பொழுது அஞ்செழுத்து உபதேசம் பெற்றவர். அஞ்செழுத்து உபதேசம் பெற்றது மட்டுமல்ல, இதுபோல சகலி செய்து நாள்தோறும் அவர் பூஜித்திருக்கிறார். அதனால் அது அகத்தியார் மலை என்று இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனால் அகத்தியர் தேவாரத்திற்கு செய்தபொழுது குருவுரும் என்று சொன்னால் சிவபெருமான் குருவாக வந்திருக்கிறான் பார்க்கிறோம். வெந்நீர் அணிந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எழுத்தஞ்சி அவருக்கு உபதேசமாக எழுத்தஞ்சி இருந்திருக்கிறது. கோயில் என்று சொன்னால் அகத்தியான் பள்ளி கோயில் அவருக்கு இருந்திருக்கிறது அகத்தியர் பார்க்கின்றோம். அரண்ஊர் என்று சொன்னால் சிவோகம்பாவிலே குற்றாலத்தில் வைணவர்கள் என்ன செய்கிறார்கள், திருமால் கோயிலுக்கு காண்பித்து உங்கள் சிவன்தான் இருக்கிறான் போய் கும்பிடுங்கள் என்று அகத்தியருக்கு வழிகாட்டுகிறார்கள். தவறாக உள்ளே சென்றால் திருமால் இருக்கிறார். ஆனால் சிவத்தியானத்தினாலே அந்த திருவுருவை இலிங்கமாக மாற்றுகிறார், அரண் உருவாக மாற்றுகிறார் என்பது அவருடைய வரலாற்று ஒரு விஷயம். அந்த அரண் உருவும் என் தலைமையிலாக்கின்ற திருவடி என்பதாலே தீட்சை செய்திருக்கிறார் என்று அகத்தியர் தேவாரத்திரட்டில் இருக்கிற 8 உறுப்புகளையும் அகத்தியருக்கு நாம் ஏற்றி சொல்லலாம் என்பதை மட்டும் சொல்லி சைவ பார்வையிலே அகத்தியர் சிறந்த சைவராக விளங்கியிருக்கிறார் என்பதும் காலையில் சொன்னாங்க. வைணவம் எங்களுக்கெல்லாம் அவரே சொல்கிறார், திருமலை சொல்கிறார், அயனொடு மால் நமக்கு அந்நியம் இல்லை என்கிறார். சைவத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அஞ்செழுத்து யார் சொன்னது என்று சொன்னால் சங்கரனைனார் கோவில். சங்கரன் ஒரு புறமும் நாராயணன் ஒரு பக்கமாக இருக்கின்ற அந்த கோயில் பெருமான் தான் அகத்தியருக்கு அஞ்செழுத்தை உபதேசம் செய்திருக்கிறார் என்பதாலே சைவத்திற்கு என்றைக்கும் வைணவமுக்கும் மாறுபாடு கிடையாது என்ற செய்தியும் கூட அகத்தியர் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் என்று கூறி கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்துவிட்டேன். இருந்தாலும் சில செய்திகளை சொல்வதற்காக நான் சொல்லியதாக எண்ணி இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்திற்கும் இயக்குநருக்கும் மற்ற பெரியோர்களுக்கெல்லாம் நன்றி கூறி நான் அமைகிறேன். வணக்கம். எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் பலராவாயன், அதுக்கு முன்னால் பேசிய தலைவர்கள், அதுக்கு முன்னால் பேசியவர்கள், அதுக்கு முன்னால் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் நிரம்ப புராண செய்திகள் சொல்லப்பட்டன. இவையெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் இருக்குது. அகத்தியர் ஒருவரா என்மரா என்று நிரம்ப ஆய்வு நூல்கள் வந்திருக்கின்றன. எங்கள் மேடையில் கூட அனைமா டாக்டர் சுதா சேஷைன்னு சொன்னாங்க. அவர் சொன்னால் இல்லை, சங்கர சுப்பிரமணியம் அகஸ்தியா இன் தமிழ் லேண்ட், டாக்டர் KN சிவராஜ பிள்ளை 1930 சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்டது. பெரும்பாலான அறிஞர்கள் 8 பேர் சொல்கிறாங்க, 2 பேர் ஒருத்தர் தான் சொல்கிறாங்க. எங்கள் ஐயா மாணிக்க வாசகம் இந்த நூல் உங்களுக்கு போன முறை கருத்தங்களை கொடுத்துருப்பாங்க இலவசமாக. அகஸ்தியர் 2 தொகுதி, என்னுடைய பேராசிரியர், அது ஒருத்தர் தாங்கிறார். அது காரணம்லாம் இருக்குது, இப்போ அதுக்கு நேரம் இல்லை. இன்னொன்று சித்தர் அறிஞர் கமலக்கண்ணன் பாண்டிச்சேரி, அவருக்கு இல்லை. இப்போ இதெல்லாம் ஏன் என்ன என்பது சொல்கிறதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. ஏன்னா இப்போ அகத்தியர் என்பது சித்தர் மரபுக்குள்ளே தான் வரணும். பெரும்பாலான செய்திகள் தமிழ் இலக்கியத்தில் இருக்குது. அதில் வியப்பான செய்தி என்ன என்றால் அறிஞர்கள் ஆராய்ந்து கிட்டத்தட்ட 302 நூல்களை சொல்கிறாங்க.
நல்லா கவனிக்க வேண்டியது, நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பது 30/1/2025. கால வழு வருமானால் வரலாறு நம்மளை மன்னிக்காது, வரலாறு ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லையோ வரலாறு. ஆனால் இன்றைக்கி எல்லா சிக்கல்லையும் கால வழு, அனக்ரானிசம் என்பார்கள். இப்போ 303 நூல் அகத்தியர் பாடியிருக்கார், தமிழில் பாடியிருக்கிறார். இந்த வரலாறு பூரா இங்கே இருக்குது. இப்போ நான் இங்கே பாடின பொழுது அங்கெல்லாம் டிவியில் பார்த்தேன். கடலை குடித்தார், திருவிளையாடல் புராணம், இந்திரன் பழி தீர்த்த படலத்தில் தான் அந்த வரலாறு வருது. நகுஷனை பையா சொன்னார், சர்ப்ப அவனை சபிக்கிறார், எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அவர் பாடினது 320 நூல் தமிழில் இருக்குது. வடமொழியில் என்ன இருக்குன்னு அவர் கேட்டேன், தேடி பார்த்தேன் சார். 5 சொன்ன நூலும் வேறு ஒருத்தங்க பாடினது, அகத்தியர் பேரும் உள்ள நுழைக்கிறாங்க. தெளிவாக இருக்கணும், சான்றுகள் தான் நமக்கு முக்கியம். இப்போ ஆசான் டேட் நம்மகிட்ட என்ன கிடைக்குது? அகத்தியர் சௌமிய சாகரம், அகத்தியர் 2000 பாட்டு இருக்குது, 12,000 பாட்டு இருக்குது. அகத்தியர் அடுக்கலை போதம் இருக்குது, சௌமிய சாகரம் இருக்குது, அகத்தியர் பூஜா விதி 200 இருக்குது. அதுக்கு பிறகு அவருடைய யோகாசன சாஸ்திர திரட்டில் 10வது தொகுதி முழுமையும் அகஸ்தியர் ஞான அமுதம்னு பெரிய தொகுதி இருக்குது. எல்லாம் தமிழில் இருக்குது. 44 நூல் இது வரைக்கும் ஆசான் டேட் எடுத்து அதை ஒருத்தர் சுருக்கி அகத்தியர் ஞான அமுதம், அகத்தியர் கோவை எல்லாம் பால் கமலம் போட்டு வானதி பதிப்பத்தில் இருக்குது. இவங்க சொன்ன முருகப்பெருமானே அகத்தியருக்கு முதல் சீடருக்கு உபதேசம் பண்ண சுப்பிரமணிய ஞானம், அந்த நூலுக்கு பேரே ரொம்ப பெருசு. முருகப்பெருமான் அகஸ்திய மகா முனிவருக்கு உபதேசித்த சுப்பிரமணிய ஞானம் 500. இவ்வளோ இப்போ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம தெளிவாக இருக்கிறோம், கண்ணை கட்டிக்கிட்டு எதையும் பார்க்குறதில்ல, எதையும் படிக்கிறதில்ல. நாம் என்ன நினைக்கிறோமோ கற்பனையில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சிக்கல். சரி, இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் நேராக செய்திக்கு வந்துடுறேன். இவ்வளோ சித்தர் நூல் இருக்குது, எல்லாம் தமிழில் தான் இருக்குது, எல்லாம் தமிழில் இருக்குது. ரைட். இந்த சித்தர் இலக்கியத்தில் அவர் ஒத்துக்குவார். யார்? பலராமன். இப்போ ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கார். கிடைத்திருக்கிற நூல்களில் 90 விழுக்காடு வைத்தியம் தான் இருக்குது. கொஞ்சம் உப்பு இருக்குது, ரசவாதம் கொஞ்சம் இருக்குது. ஞானம்னு தேடி பார்த்தா ஒரு 5 விழுக்காடு வரும். இப்போ நம்ம கிடைச்சிருக்கிற இந்த அகத்தியர் பேரில் கிடைக்கிற ரொம்ப ஆசான் டேட் பிரிண்டில் இப்போ நம்ம கிடைக்கிற 44 தொகுதி எடுத்திங்கன்னா வைத்தியம் தான் 90 விழுக்காடு. ரசவாதம் உப்பு எல்லாம் போச்சிங்கன்னா ஞானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விழுக்காடு வரும். இப்போ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வது 10 நிமிஷம். இந்த ஞானம்னு இருக்குது பாருங்கள், அதை மட்டும்தான் சொல்ல போகிறேன். அதுலேயும் ஒற்றை செய்தி தான். யாராவது பிடிச்சிக்கிட்டா பிடிச்சிங்க, ஞானம் பெறதுனா பெற்றுக்கொள்ளலாம். எங்கே சார் இருக்குது இந்த யோக ஞான சாஸ்திர திரட்டுன்னு 10 தொகுதி இப்போ ஆசான் டேட் தாமரை பதிப்பத்தில் கிடைக்குது, இப்போ கிடைக்குது. அதில் 10வது தொகுதி, ஏன்னா கவிஞர் தென்னம்பட்டி ஏகாம்பரம் வந்திருக்கார், தனி தொகுதி. அது அகத்தியுடைய ஞான அமுதம்னே அதுக்கு பேர். அது முழுக்க ஞானப்பாடல்கள். கிட்டத்தட்ட 44 தலைப்பில் அந்த நூலில் மட்டும் 975 பாட்டு இருக்குது. அவ்வளோ ஞானத்து உரியெல்லாம் தொகுத்து தனியாக ஞான அமுதன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் பெரிய ஞான கோவைன்னு அநேகமாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் சித்தர் பாடல் தொகுப்பு. அதில் அகத்தியர் ஞானம் 1, 2, 3, 4, 5ன்னு இருக்குது. அதில் 55 பாட்டு இருக்குது. இப்போ நான் மொத்தத்தையும் எடுத்து 975 பாட்டு எடுத்து மிக்சியில் போட்டு அனலைஸ் பண்ணி வகை தொகை பண்ணால் ஒற்றை செய்தி. இந்த ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அகத்தியரை பற்றி இப்போ இந்த ஒரே ஒரு செய்தி. அகத்தியர் என்னதான் சார் சொல்கிறார் சித்தர் மரபில்? இந்த வேறு மரபுன்னு வேறு தலை போட்டாங்க. சித்தர் மரபில் அவர் எங்கே சார் இருக்காருன்னா நம்பர் 3ல் வருவார். ஏன்னா நம்ம முதல் சித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான், எல்லாம் வல்ல சித்தர். திருவிளையாடல் புராணம் 2 படம்லாம் சிவபெருமான் தான் சித்தர், கல்லானை கரும்பு கொடுக்குறாரு அவர் சித்தராக வந்து. நம்பர் 2 யாருன்னா அவர் மகன் முருகப்பெருமான். நான் ரொம்ப வரலாற்றுக்குள்ளே போகலை. என்ன சிக்கல் அகத்தியரல் ஆய்வுலன்னா அவர் சதுர்யுகத்தையும் தாண்டி இருக்கிறார். பிரச்சனை அதுதான், அரசியல் வர மாட்டார். இப்போ ராமபிரானா திரேதா யுகத்திலேருந்து தான் பிகின் ஆவார். கிருஷ்ண பரமாத்மாவா துவாபர யுகத்தில் தான் வருவார். தெய்வப்புலவர் திருவள்ளுவரா, யாரா அந்த மாணிக்க வாசகரா, எல்லாரும் எங்கே? கலியுகம். பட் அகத்தியர் எங்கன்னா கலியுகத்திலையும் இருக்கிறார், துவாபர யுகத்திலையும் இருக்கிறார், ராமாயணத்திலையும் ராமபிரானோட இருக்கிறார், அதை தாண்டி இருக்கிற யுகத்திலையும் இருக்கிறார், கிருத யுகத்திலையும் இருக்கிறார், ஹரிச்சந்திர மகாராஜன். அதுக்கு முன்னே எங்கே சார் வரலாறு தெரியாத காலத்தில் சிவபெருமான் திருமணத்தில் இருக்கிறார். அவர் சொல்லி தான் சொன்ன 2 பாட்டு, திருமந்திர பாட்டு, 2ஆம் தந்திரம், அகத்தியம் என்ற அதிகாரத்தில் இருக்கிற 2 பாட்டு. சரியாக சொல்கிறேன்.
அது எங்கே சிவபெருமானுக்கு எப்போ திருமணம் நடந்தது? அவர் அங்கேருந்து வரார், ஏன்னா பூமி தூக்கிடுச்சு. அதுக்கப்புறம் முருகப்பெருமானோட இருக்கார், ஏன்னா இவர் தான் முதல் சீடர். முருகப்பெருமான் யார்? அவர் யாரை வதம் செஞ்சார்? சூரபத்மன். 1008 அண்டங்களை அரசாட்சி பண்ணுறார். நமக்கு தெரிஞ்ச அண்டங்கள் ஒன்றே தெரிய மாட்டேங்குது. சயின்ஸ் இன்னும் போகல சார், கற்பனை தானே. ஸோ குவாண்டம் தியரியில் கற்பனையில் அலைவரிசையில் தான் பண்ணுறோம். 1008 அண்டம், 108 யுகம் வாழறார், நமக்கு தெரிஞ்சு 4 யுகம். அதனால் வரலாறு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நம்ம அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு கொடுத்த தலைப்பு சித்தர் இலக்கியத்தில் சித்தர் மரபில் நம்பர் 1 சிவபெருமான், 2 முருகன், 3வது அவருடைய சீடர் இவர், அப்புறம் அவருடைய சீடர் புலத்தேன், என் மகனே கேளடா புகத்தேனே எல்லாம் சொல்கிறார். இப்போ இந்த ஒற்றை செய்தி என்ன? இந்த ஞானம்னு சொன்ன பாருங்க, 975 பாட்டு, இந்த 1-2 விழுக்காடு ஞானத்தில், அந்த ஞானத்தில் ஞானம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திரும்ப திரும்ப அவர் எதை சொல்லுகிறார்? ஒரு இடத்த சொல்கிறார். எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க வேண்டாம். சரியே கிரியை யோகம் ஞானம் 4 வரி இருக்கு, 4ம் நமக்கு வேண்டாம். அகத்தியர் 1ல் நிற்கிறார், ஞானத்தை மட்டும் தெரிஞ்சுங்கிறார். அந்த ஞானத்துலேயும் என்ன? ஞானத்தில் ஞானம். ஏன்னா ஒன்று 4ஆக பிரியும், 16 நிலை. அந்த ஒன்றே என்ன? ஒற்றை செய்தி. அதுதான் இப்போ உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போகிறது. கிட்டத்தட்ட ஒரு 30 இடங்களில் 40 இடங்களில் ஒரு செய்தியே சொல்லிகிட்டே வரார். அது கூறியது கூறல, அப்போ அது முக்கியம்னு அர்த்தம். என்ன சொல்கிறாருன்னா, புருவனடு முனையாகி சுழியமாகி புகுந்தனடா ஞானம் முற்றே. அகத்தியர் திரும்ப திரும்ப சொல்கிறார். இப்போ 40 கையில் இருக்குது, ஏன்னா இதை பற்றி விரிவாக கட்டுரை எழுதியிருக்கேன். இப்போது 1ஆம் தேதி நூல் மெய்ப்பொருளில் வருது இந்த கட்டுரை. திரும்ப திரும்ப அகத்தியர் என்ன சொல்கிறாருன்னா, புருவனடு முனையாகி சுழியமாகி புகுந்தனடா ஞானம் முற்று. ஞானம் முடிஞ்சு போச்சு, இந்த ஒரு இடம் என்னான்னு தெரிஞ்சு அங்கே போய் உட்காந்துங்க. 2வது பாட்டு, பொருளான ஆதியடா சுழினை சுழிமுனை. 3வது பாட்டு, தான் என்று சுழியல்லோ பிரம்மமாச்சு. சான்றுக்கெல்லாம் பாட்டு இருக்குது, அடிக்குறிப்பு இருக்குது. நான் எதாவது கற்பனையில் சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க, வித் எவிடன்ஸ். அகத்தியர் பாட்டு நூல் வேணுமா? நாளைக்கே நீங்கள் போய் வாங்கிக்கலாம் தாமரை நூலகத்தில். 4, தான் என்ற சுழிமுனையை. ஒரு குருபரான் அருளால் நான் ஐன்னு காலைல எழுந்துச்சோட நீங்கள் நான் வரீங்கல்ல, உங்களுக்குள்ளே ஒன்று வருதில்ல, அதுதான் தான் என்ற சுழிமுனை அருளால் காண வேண்டும், குருவின் அருளால் காண வேண்டும். 5, பிரம்ம சுழி. இதுக்கெல்லாம் பாட்டு பக்கம்லாம் கொடுத்துருக்கேன். 5, புருவநடு தமர்வாசல், நடுவான தமர்வாசல், சுழியான மேல்வாசல். இதுக்கெல்லாம் விளக்க நேரம் இல்லை. எது மேல்வாசல், எது தமர் வாசல், எது புருவநடு, எது ஊசிமுனை துவாரம், நேரம் இல்லை. 9, நிச்சயமாய் சுழிமுனையை காட்டி தந்த குருபுரான்ட்டு சொல்கிறார் அகத்தியர். எனக்கு இதை காட்டி கொடுத்துட்டீங்க, நல்ல வேலை. நான் எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்தேன் காடு மலையெல்லாம், கடைசியில் என்கிட்டே இருக்காது சொல்கிறார். சுழிமுனையை கண்டுகொள்ளே குருபுரான். பழம்பொருளாம் சுழிமுனை ஜோதி. சுழினை கண்டவனடா ஜோதி ஜோதி. இந்த ஜோதி தரிசனம், திருவண்ணாமலை ஜோதி தரிசனம், ஐயப்பன் மகர ஜோதி எல்லாம் எங்கடான்னா உங்கள் உள்ளே இருக்குது அப்படின்னு அகத்தியர் சொல்கிறார். அகத்தியர் பாட்டு புத்தகம் 10வது தொகுதியில் அத்தனை இருக்குது. யோக ஞான சாஸ்திரட்டு இன்றைக்கும் அவைலபிள், வாங்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. தாமரை பதிப்பத்தில் இருக்குது. நம்பர் 7 NGO காலனி வடபழனி. 10 தொகுதி, 10வது தொகுதி பூரா பெரிய தொகுதி முழுக்க ஞான அமுதம்னே அதுக்கு தலைப்பு. ஞானம் கொட்டி கிடக்குது, வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. அடுத்து சொல்கிறார் வேதாந்த சுழிமுனை. அதுக்கு பேர் வேதாந்தம். வேதாந்தம்னா நாம் நினைக்கிற வேதாந்தம் இல்லை, சித்தாந்தம் இல்லை. வேதாந்தம் எதுன்னு ஒரு பாட்டு இருக்குது. ராமதேவர் என்கிற யாக்கோபு சொல்லியிருக்கார், வேதாந்தம் டிஷ் 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 டேஷ். இங்கே நான் சொல்ல முடியாது பப்ளிக்காக, வேணா அந்த புத்தகத்தில் இருக்குது, வாங்கி படிச்சுக்கலாம். எது வேதாந்தம், அதுதான் சுழிமுனை. மூல ஒளி சுழியும் கண்டேன். அதுக்கப்புறம் திருச்சுழி முனையில் ஆடும் தேவி. தேவி தேவின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க, ஏன்னா எங்கள் டாக்டர் தேவி இருக்காங்க. அந்த திருச்சுழியில் ஆடுகிற தேவி பாதம். புருவநடு மூலத்துள்ளே எம்பிரான் இருக்கிற அந்த சுழி. ஆதியாம் சுழிமுனை, மூலாதார சுழிமுனை, ஜோதியாம் சுழிமுனை, சதாசிவமாம் சுழிமுனை. ஒரு மனதாய் சுழிமனதில் மனதை ஊன்றி நில்லு, ஞானம் கிடைக்கும். சுழிமுனையில் பின்வாங்காத. யாரா சொன்னா, அந்த ஜோசியர் சொன்னா, இந்த சாமியார் சொன்னான்னு எங்கெங்கேயோ போய் ஊரை சுற்றி நேரத்தை வீணாக்காதீங்க. இங்கே நில்லுங்க. அது எங்கே இருக்குது? வெளியில் இல்லை, புறத்தில் இல்லை, காடு மலையில் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்குது.
தேகமதில் அந்த ஓரெழுத்தாய் ஆடுகிற அந்த ஜோதியாகி அந்த சுழிமுனைக்குள்ளே நில்லு அப்படின்னு ஒரு 40 இடத்துல சொல்லியிருக்கிறார். அந்த 2 புத்தகம் சொல்லியிருக்க முக்கியமானது, எல்லாத்தையும் படிக்க வேணாம். பெரிய ஞான கோவை என்கிற சித்தர் பாடலை அகத்தியர் ஞானம் 1, 2, 3 இருக்குது, 6. அதில் ஒரு பாட்டை தான் அம்மா சொன்னாங்க, பதிவாளர் சொன்னாங்க இல்லையா, ஒரு பாட்டை சொன்னாங்களே, எங்கே சொல்லுங்க பார்க்கலாம், காது குளிர கேட்கலாம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் கும்பகத்தை கட்ட வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. அகத்தியர் பாட்டு ஞானத்தை சொல்கிறார். சரி, நிறைவாக என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, ஜோதி மனோன்மணி தாயே சுழினை வாழ்வே. ஜோதி தான் அதுதான், மனோன்மணி தாய் அதுதான், வாழைத்தாய் அதுதான், அது சுழினையில் இருக்கிறதுன்னு 33 பாட்டில் திரும்ப திரும்ப சொல்கிறார். வித் எவிடன்ஸோட ஃபுட்நோட்டோட சொல்லியிருக்கேன். புத்தகம் அவைலபிள் வேறு சொல்கிறேன். நீங்கள் எதாவது சந்தேகப்பட்டால் உடனே நாளைக்கே புத்தகம் வாங்கி எல்லாத்தையும் எல்லாம் பக்கம் வரைக்கும் கொடுத்துருக்குறேன். இதுக்கு மேலே என்ன சார் செய்ய முடியும்? சாப்பாடு கொடுக்கலாம், சுவையாக செஞ்சு கொடுக்கலாம், இடத்தையும் முடிவு உங்களை உட்கார வைக்கலாம். நீங்கள் தான் எடுத்து சாப்பிடணும், பரிமாற தான் முடியும், அவங்கவுங்க தான் எடுத்து சாப்பிடணும். கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒட்டுமொத்த பிழிவு ஆதியாம் சுழிமுனை, அதுதான் ஆதி. ஆதியே தெய்வம்னு சொல்கிறாங்க இல்லையா, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? அகர முதல் எழுத்தெல்லாம் அவர் தான் பகவன். அது உங்களுக்குள்ளே இருக்கிற சுழிமுனை, ஆதியாம் சுழிமுனை. சுழியிலே நிலையறிந்தால் மோட்சம் தானே. மோட்சம் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் இப்பயே மோட்சம் பெறலாம். எங்கெல்லாம் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். தெய்வத்தமிழ் இவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்குது. அகத்தியர் தான் சொல்லியிருக்கிறார். அகத்தில் இருக்கிற தீ தான் அவர் 98.4 நந்தி மாதிரி அகத்தீஸ்வரர். அகத்துக்குள்ளே இருக்கிற ஈஸ்வரர். இங்கே இருக்கிற ஈஸ்வரரை யாரும் பார்க்க தயாராக இல்லை, அடிக்கிறாங்க டூர். நான் சொல்ல, அகத்தியர் சொல்கிறார். ஐயா பால்ராவன் தப்பாக நினைக்காதீங்க. அகத்தில் இருக்கிற ஈஸ்வரர் அகத்தி, அவர் தான் அகத்தி ஈஸ்வரர். முக்தி பெற சுழினை வழி மார்க்கம் சொன்னேன், அகத்தியர் பூஜா விதியில் சொல்கிறார். நன்மை பெற சுழினியிலே நிற்க வேணும், சுழினி நிலைய இருந்தால் மோட்சம் தானே. இப்போ நான் சுருக்கிக்கிறேன், அவ்வளோதான். அதாவது 40-60 இடத்துல இந்த ஞானம் பாடல்களில் இவ்வளவு ஒரு இடத்த சொல்லுகிறார். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், அது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் நில்லுங்க, முடிஞ்சுது உங்கள் மோட்சம், ஞானம் வந்தாச்சு. திரும்பி சொல்கிறேன், எங்கே சார் இருக்குது? இந்த 44 நூலும் பார்க்க வேண்டாம். பெரிய ஞான கோவில் எழுங்க, அகத்தியர் ஞானம் 1, அகத்தியர் ஞானம் 2, 3, 4, 5, அதை மட்டும் பாருங்கள். இந்த யோக ஞான சாஸ்திரத்தில் 10 தொகுதி இன்றைக்கும் கிடைக்கல. 10வது தொகுதி எடுங்க, ஞான அமுதம்னே அதுக்கு பெரிய தலைப்பு. அதை ஒன்றை பாருங்கள், ஒரு புத்தகத்தை பாருங்கள், ஒரு நெறியில் இருங்கள், போதும், ஞானம் கிடைச்சிடும். நன்றி. ஆன்றோர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய வணக்கம். நேரம் குறைவு, அதற்குள் எவ்வளவு தூரம் நம்ம விரைந்து முடிக்க முடியும்னு பார்க்கலாம். தயாரிச்சுட்டு வந்தது 1 மணி நேரத்துக்கு, கிடைத்திருப்பது அதில் 1/4 பங்கு. அறிவியல் மரபில் அகத்தியர். எனக்கு முன்னாடி பேசிய 2 பேராசிரியர்களும் பெரிய பெரிய சாதனைகளை செய்தவர்கள். இவருடைய தந்தை அருணை வடிவேல் ஐயா அவர்கள் மிகப்பெரிய சைவ சித்தாந்த சான்றோர், அவருடைய மகனார். அடுத்தது அவரும் பெரிய நாராயணன் என்ற குரல் எங்கே கேட்டாலும் அங்கே அவர் இருக்கக்கூடியவர், பேராசிரியர், மிகப்பெரிய பட்டிமன்ற பேச்சாளர். அவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவியல் மரபில் அகத்தியர். இதில் என்ன சிக்கல் இருக்குதுன்னு சொன்னால், ஐயா சொன்னது போல் கிடைக்கின்ற நூல்களில் 90 விழுக்காடுக்கு மேலாக மருத்துவ நூல்களே இருக்கின்றன. நமக்கு மருத்துவம் தொடர்பான செய்திகளை மட்டும் தேடினால்தான் கொஞ்சமாவது அறிவியல் அதிலே தேடி பார்க்க முடியும். மற்றபடி கிடைக்கின்ற மற்ற நூல்களில் பார்த்தாக்க ஞானம் தொடர்பான சில நூல்களும் அறிவுரை தொடர்பாக ஓரிரு நூல்களுமாக கிடைக்கின்றன. கிடைத்த இந்த குறைந்த காலத்தில் எனக்கு கிடைத்தவையை வைத்து செய்திருக்கிற ஒரு பகுதி இது. தமிழர்களுக்கு நெடிய வரலாறு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே எத்தனை ஆண்டு காலம்னு. இந்த நெடிய வரலாறில் நமக்கு அறிவியல் இருந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டாக்க கண்டிப்பாக இருந்திருக்கு. தொல் மாந்தன் எப்போது அவன்
வாழத் தொடங்கினானோ அப்போதிலிருந்தே அறிவியல் நம்மோடு ஒரு நீண்ட மரபாக இருக்குது. தொல்மாந்தனுடைய குடியிருப்பு ஆப்பிரிக்கான்னு சொன்னால் கூட சென்னையிலே கூட அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு குடியம் போன்ற இடங்களில் நமக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. அங்கே அவன் மனிதன் அங்கே இருந்திருக்கிறான், ஒரு பெரும் குடும்பத்தோடு இருந்திருக்கிறான், ஒரு சிறு குழுவோடு இருந்திருக்கான், அவனுக்கென்று ஒரு குடும்பம் இருந்திருக்கும். அங்கே அவர்கள் குழந்தை பெற்று இருக்கிறார்கள், வளர்த்திருக்கிறார்கள் என்ற போது, குழந்தை பிறந்தபோது தொப்புள் கொடியை அறுப்பதற்கு ஒரு கருவி வேண்டும். அப்போதிலிருந்தே அந்த தாயை காப்பாற்றுவதற்கும் அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்குமான ஒரு முயற்சியை எடுத்திருப்பான். அப்போதும் அவனுக்கு அனுபவ அறிவு இருந்திருக்கும். அங்கே இருந்து தொடங்குகிறது அறிவியல். இங்கே இந்த அறிவியல் எப்படி உண்டாகிறது அப்படின்னு கேட்டாக்க, இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இயல்பூக்கமே இருக்குது. நாயை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு பெரிய அறிவியல் தெரியாது. அது தனக்குண்டான ஒரு நோயை தீர்த்து கொள்வதற்கு தன்னுடைய இயல்பூக்கத்தால் புல் அல்லது சிறு செடி போன்றவற்றையெல்லாம் கோரிக்கின்றன. அப்போது அதுக்கு ஏதோ ஒரு அறிவியல், அது இயல்பூக்கத்தினால் கிடைத்த அறிவியல் போல மனிதருக்கும் இயல்பூக்கத்தினால சில அறிவியல் முறை தெரிந்திருக்கும். அதை நாம் மறுக்கவே முடியாது. எப்படி இந்த நாய் போன்ற உயிரினங்கள் தங்களுடைய நோயை தீர்த்து கொள்கின்றன, இதெல்லாம் ஒரு இயல்பூக்கத்தினால் வருகின்றது. தொடர்ந்து பல காலம் வானத்தை நோக்கியபடியாகவே இருந்திருப்பான் மனிதன். அவன் வானத்தை பற்றி அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிற போது, எப்போது அவன் தொல்மாந்தனாக கல்லை தேய்த்து கொண்டு வேட்டையாடி கொண்டு குகையிலே வாழ்ந்த காலத்தில் இருந்து நாம் பார்க்கிற போது இப்படித்தான் அவன் தொடர்ந்து வானத்தை அவன் கவனித்திருப்பான். அதிலிருந்து ஏதோ கொஞ்சமாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வெயிலிருந்து எப்போது வரும், அதை எப்படி தப்பிக்கலாம், மழையிலிருந்து எப்படி தப்பிக்கலாம், குளிர்காலத்திலிருந்து எப்படியெல்லாம் தப்பிக்கலாம் என்று அவன் எண்ண வேண்டும் என்று சொன்னால், வானத்தில் நடக்கிற அந்த மாற்றங்களை கூட அவன் ஆராய தொடங்கியிருப்பான். அங்கேயே அவனுக்கு தொடங்கிடுது. நமக்கு காலங்காலமாக இருந்திருக்கு. இப்போது இந்த படத்தோட மேலே ஒரு பகுதியில் பார்க்குறோம். இந்த அறிவியல் வளர்ச்சி நீண்ட நெடிதாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். அதில் ஒன்று, திருவாசகத்தில் வாதவூரார் பாடுகிற இந்த ஒரு பகுதி, திருவண்ட பகுதியில் வருகின்ற ஒரு பகுதி, இது ஒரு மிகப்பெரிய அறிவியல் பொக்கிஷம் இருக்குது. மேலே இருக்கிற காட்சியும் பார்த்து கொண்டே நீங்கள் வரலாம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெரும் தன்மை, வளப்பெரும் காட்சி, ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன, இல் நுழை கதிரின் துன் அரு புறைய சிறிய ஆக பெரியோன் திரியின். சிவபெருமானுடைய பெருமையை பேசுகிற ஒரு பகுதியில் இப்படி சொல்லிட்டு போகிறார். எப்படின்னாக்க, இந்த அண்ட பகுதியில் முழுவதும் உருண்டை உருண்டைகளாக பந்துகள் போல கோள்களாகவே பல இருக்கின்றன. அவை எவ்வளவு இருக்குன்னா, அளப்பெருந்தன்மை, அளந்து பார்க்க முடியாத ஒரு தன்மை தான் அங்கே நாம் பார்க்கிறோம். அதோடைய காட்சி எப்படி இருக்குன்னா, ஒன்றுக்கு ஒன்று நின்ற எழில். இதுக்கு நுட்பமான ஒரு பொருளாக பார்க்கணுன்னா, ஒரு கோள் இன்னொரு கோளோட மோதாமல் அப்படியே தனக்குத்தானே இணைந்து அப்படியே இயங்கி கொண்டிருக்கின்றன. அது அந்த எழில். எவ்வளவு இருக்குது அப்படின்னா, 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 100 இல்லை, அதுக்கும் மேற்பட்ட கோடிகளாக அவை இருக்கின்றன. இது எவ்வளோ எப்படின்னு பார்த்தாக்க, வீட்டுக்குள்ளே வெயில் கற்றை விழுகிற போது அதில் தூசி பறக்குமே, அதுபோல் கோடிக்கணக்கான கோள்களும் பால் வீதிகளும் இருக்கின்றன. இந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம அரங்கத்துக்குள்ளே இருக்கிறோம். இதை நான் மீண்டும் ஒரு முன்னாடி போயிட்டு திரும்ப வரேன். இப்போ அவர் பாடுங்க, அவர் பாடிய பாடல் பாருங்கள். வெயில் கற்றையில் நீங்கள் பார்க்கக்கூடிய, வெயில் கற்றையில் இயங்கக்கூடிய ஒன்றை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரி, பார்த்து முடிச்சிருப்பீங்க. அவ்வளவு இருக்குது. ஒரு தலானியை பிச்சு போட்டு உதரும்போது எவ்வளோ தூசியாக பறக்குமே, அப்படி தான் இருக்குது இந்த அண்டத்தின் வெளியே போய் நின்று பார்க்குற போது அப்படிங்கிறத இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்வதை அன்றே மாணிக்கவாசகர் சொன்னார். இவ்வளவு தூரம் இருக்குது. இப்போ பார்க்கக்கூடியது துளசியோ வில்வமோ சரி, இன்று வரை கோவில்களில் நாம் அவங்க பிரசாதமாக கொடுக்குறாங்க. இதிலும் ஒரு மருத்துவ குணம் இருக்கின்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், நீண்ட நெடிய மரபு, அறிவியல் மரபு நம்மிடம் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நம்ம அகத்தியர்கிட்ட எவ்வளோலாம் இருந்திருக்கோம் அப்படின்னாக்க, இவருக்கு உண்டான வேறு வேறு பேர்கள்லாம் ஐயாக்கள் பெரியவங்க சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அதுக்குள்ளே நம்ம போகாமல் தொடர்ந்து மேற்கொண்டு போகலாம். அகஸ்தியர் யார், அவர் எப்போது வாழ்ந்தார், எத்தனை அகத்தியர் இருந்தனர், அகத்தியர் பேரில் போலியான நூல்கள் இருக்கின்றனவான்னா, கண்டிப்பாக இவற்றை குறித்து இவர்கள் நிறைய பேசினாங்க. அதில் சொல்ல வேண்டிய ஒன்று இருக்குது. நானும் ஐயாவும் கொஞ்ச நேரம் முன்னாடி கூட பேசிகிட்டு இருந்தோம். சான்றும் இருக்குது என்கிட்ட. என்னன்னு கேட்டாக்க, இந்த நூற்றாண்டில் ஒருத்தர் எழுதியிருக்கிறார்,
அகத்தியர் ஞானம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். எப்படியெல்லாம் புறப்படுறாங்கன்றதுக்கு. அந்த நூல் எதுன்னு கேட்டாக்க, ஒரு அகஸ்தியர் எழுதியிருக்கிறாராம், இயேசு பெருமான் மட்டும்தான் தெய்வம், சிவன் விஷ்ணு முதலானவை எல்லாம் சாத்தான்கள் என்று எழுதியிருக்கிறார். 30 பாட்டு இருக்குது. அகஸ்தியர் ஞானம்னு ஒரு நூல். ஐயாவுக்கு அவரை தெரியும்னு சொன்னார் எழுதியவரையே. அந்த அளவுக்கு காலந்தோறும் நாம் கடத்திக்கிட்டே போகிறோம். எப்படியோ அகஸ்தியர் பேரில் யார் வேண்டுமானாலும் நூல் எழுதலாம்ங்கிற ஒரு முறையில் போயிடுது. அதற்காக அந்த ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இதில் நீங்கள் அபிதான சிந்தாமணி பார்த்தீங்கன்னா ஒரு 42 செய்திகள் அகஸ்தியரை பற்றி அவர் சொல்கிறார். அதுலேருந்து சில செய்திகள் மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்திரன் சாபத்தால் கூடத்தில் பிறந்தார்லேருந்து ஆரம்பித்து ராவனுக்கு வரைக்கும் 42 செய்தி இருக்குது. அதில் ஒரு 12 மட்டும் இந்த குறைந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் கவனித்து வச்சுக்கலாம். இதற்கு பிறகு நாம் பார்க்க வேண்டியது அகத்தியரை பற்றிய கதைகள் கந்த புராணத்திலேருந்து ஆரம்பித்து எந்தெந்த நூல்கள் எல்லாம் இருக்கின்றனங்கிற செய்தியை பெரியவர்கள் பேசிட்டாங்க. அதனால் அது வேகமாக போகலாம். அகஸ்தியரோட காலம் எதுன்னு கேட்டாங்க, ரிக்வேதத்தில் அவர் 27 சூக்தங்கள் பாடியிருப்பதாக நமக்கு செய்தி கிடைக்கிறது. அப்போ ஐயா சொன்னது போல் ஒவ்வொரு யுகமாக சொன்னார். அந்த ரிக்வேதத்திலேயே அவங்க தொடங்கியாச்சு. 17-18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்குது. அகஸ்தியரை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்க, சிரஞ்சீவின்னு சொல்கிறாங்க. அவருக்கு மரணமே கிடையாது. ஆனால் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வருங்கிற போது அந்தந்த மொழி நடையை அவர் ஏற்றுக்கொண்டு அந்தந்த மக்களுக்காக அவர் பாடியதாக கொண்டால் அகஸ்தியர் ஒருவராகவே நாம் வைத்துக்கொள்ளலாம், சிரஞ்சீவி அப்படிங்கிற ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்கிற போது. அதனால தான் 17-18ஆம் நூற்றாண்டில் வழக்கத்தில் இருக்கக்கூடிய சொற்களை கூட அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஒரு ராவணனை பற்றிய ஒரு செய்தி வருகிறது. தென்னவன் பெரியதுன்று காலையிலேயே அம்மா சொல்லிட்டாங்க, மருத்துவர் அம்மா. அந்த செய்தி தான் இது. அதனால் மேற்கொண்டு நம்ம அப்படியே போயிடலாம். அடுத்ததாக இது அந்த மதுரை காஞ்சியில் வரக்கூடியதுக்கு நச்சினார்குனியர் கொடுத்த அந்த உரை விளக்கம் தான் இது. காலையில் பேசிட்டாங்க. அதனால் நம்ம மேற்கொண்டு போயிடலாம். அகஸ்தியர் எழுதிய நூல்களாக சிலவற்றை மட்டும் இந்த ஒரு பக்கம் தமிழில் கொடுத்துருக்குறேன். ஏனென்று சொன்னால் நான் தேடிய வரைக்கும் ஒரு 5 நூல் கிடச்சிருச்சு சமஸ்கிருதத்தில் அகஸ்தியர் எழுதியதாக நமக்கு கிடச்சிருக்கு. மற்றவற்றை இன்னும் தேடி எடுத்தால் கிடைக்கலாம். வடநாட்டில் இருக்கக்கூடிய அகஸ்தியர் பற்றிய செய்தியை விட தமிழ்நாட்டில் தான் மிகுதியாக கிடைச்சிருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும், கவனத்தில் வச்சுக்கணும். இதில் ஒரு சில நூல்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு நூல் ரத்ன பரீட்சா அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். அன்றைக்கி வெளியிட்டதில் என்னென்ன நூல்கள்லாம் இருக்குன்னு பழைய நூல்களில் இருக்கக்கூடிய பின் அட்டையில் வெளியிட்டிருக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்குறோம். அகஸ்தியர் தேவார திரட்டுன்னு இருக்குது. இது பிற்காலத்தில் தேவாரம் வந்த பிறகு எழுதப்பட்ட ஒரு நூலாக இது இருக்கணும். அதே போல் அகஸ்தியர் புலஸ்தியருக்கு சொன்னதாக பாடல் அமைப்பு இருக்குது. இப்போ ஐயா ஞானத்தை பற்றி சொன்னார். அதில் இருக்கிற முக்கியமான ஒரு தொடர் தான் தான் என்ற பாதகருக்கு சொல்ல வேண்டாம்ங்கிறாம பெரிய தத்துவத்தோடு சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்கள் பொறுமையாக படித்து கொள்ளலாம் பின்னாடி. அதற்கடுத்தது இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கிறதுனால பரிபாஷை திரட்டில் ஒன்று இருக்குது. அதில் சாராயம்னு ஒரு சொல்ல அவர் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த சாராயம்லாம் பிற்காலத்து சொல்லுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அடித்து நொறுக்கி விடுவான் தண்ணி போட்டுட்டு அப்படின்னு சொல்கிற ஒரு தொடரோட கடைசியில் முடிச்சுட்டுருக்கார் பாட்டில். இதெல்லாம் பிற்காலத்தில் வந்த ஒரு நூல் அகஸ்தியர். அதனால் அவருடைய காலம் எதுங்கிறத படிப்பவர்கள் புரிந்து கொள்ளலாம், மனதிலே தேக்கி வைத்து கொள்ளுங்கள். ரத்ன பரீட்சா அப்படின்னு ஒரு நூல் ஒன்று இருக்குது, சமஸ்கிருதத்தில் இருக்குது. இந்த நூலில் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் பல நூல்கள் தமிழ்லே பார்க்கலாம். நான் என்ன கருதுகிறேன் அப்படின்னு சொன்னாக்க, தமிழில் எழுதப்பட்ட அந்த நூல் வடமொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கலாம், அல்லது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களே சமஸ்கிருதத்தில் எழுதுகின்ற ஆற்றலை பெற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க. காலந்தோறும் நிறைய பேரை பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நூலாக இது கொள்ளலாம். இதில் ரத்தனங்கள்லேருந்து நம்ம நவரத்னங்கள் சில பேர் ஐயா கூட போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், போதரன். அதில் கல் வச்சு பதிவிருங்க. யார் யார் எந்தெந்த கல்லை போடணும் போன்ற செய்திகள் மட்டும் இல்லாமல் அந்த ரத்னத்தோடைய தகுதியை சோதிக்கிற ஒரு நூல் தான் ரத்ன பரீட்சா. இந்த நூலில் செயற்கையாக முத்துக்களை தயாரிக்கலாம். இதுவும் அறிவியல் மரபில் பாருங்கள், அந்த காலத்திலேயே டூப்ளிகேட் நிறைய வந்துடுச்சுன்னு நமக்கு தெரியுது. முத்தை செயற்கையாக தயாரிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. சரி, இந்த ரத்னங்களை எப்படி பரீட்சை செய்வது, இது உண்மையான ரத்னம் தானா அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கிற ரத்னம்லாம் உண்மைதானான்னு பாருங்கள். மாணிக்கம் விற்ற படலத்தில் திருவிளையாடல் புராணத்தில் வரும். அந்த கற்களை எப்படி சோதிக்கணுங்கிற சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், ஒரு செய்தி வருது. இந்த முத்து ஒன்று பறந்து போகுது பாருங்கள். பாண்டிய நாட்டில் விளைந்த முத்துக்களை பற்றி ஒரு செய்தி நமக்கு இவர் கொடுக்குறார். இந்த நூலை ஒரு நல்ல சான்றாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐயங்காருடைய நூலை சான்றாக எடுத்துக்கிட்டால் எந்த காலத்திலிருந்து தமிழர்களுக்கு இந்த நவரத்னங்களை பற்றி இருக்குன்னு பார்க்கலாம். கீழடியில் கிடைத்திருக்கிற சில மணிகளை நம்ம இங்கே பார்க்குறோம்.
நமக்கு இந்த மரபு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ரத்ன பரீட்சா எழுதிய காலம் 8ஆம் நூற்றாண்டு அளவில் இருக்கணும். ஆனால் இது கீழடியில் கிடைத்திருக்கிற அந்த நூல் ரத்னங்களை பார்க்குற போது எவ்வளோ தூரம் இருக்குன்னு. இது சங்க இலக்கியத்தில் வரக்கூடியது. மண்ணை தோண்டுகிற போதே ரத்னங்கள் வெளிப்பட்டனாக அவர்கள் அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். காலங்காலமாக எடுத்துருக்குறோம். மணிங்கிற ஒரு சொல் இருக்குது. சமஸ்கிருதத்திலும் இதே சொல்லு தான், மணி தான். மணி மந்திரம் ஔஷதம் அப்படின்றத ரத்தனங்கள் மூலமாக கூட நோயை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இந்த மணி அப்படிங்கிறது மண்ணிலிருந்து எடுத்ததால் மணி, மண்ணும் ஈயும் சேர்ந்து அது மணி. இது தமிழ் சொல் தான், சமஸ்கிருத சொல் இல்லை. சமஸ்கிருதத்துக்கு போயிருக்கிற அது ஒரு சொல்லாக நம்ம அதை கொள்ளணும். பிறகு இப்போது இதே போல் நற்றினையில் இன்னொரு பாட்டு வருது. விவசாயி அங்கே விவசாயம் பண்ணுகிற போது கூட மணி கிடைக்கிறது அப்படிங்கிற செய்தியை சங்க நூல்களில் நம்ம பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் போயிடலாம். அதுக்கு அடுத்தது இது சிலப்பதிகாரத்தில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா ரத்ன பரீட்சா பேசுவதனால இங்கேருந்து போயிருக்கும் அப்படிங்கிறதுனால. ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடூம் அப்படின்னு ஒரு பாடல் தொடர் ஒன்று போகுது. இந்த பாட்டில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால் 5 ரத்தனங்களை பற்றி இளங்கோ சொல்கிறார். ஒன்று மாணிக்கம், ஒன்று நீலம், புஷ்பராகம் சொல்லக்கூடிய கனக புஷ்பராகம், கோமேதகம், வைடூரியம் 5 ரத்னங்களை பற்றி பேசுகிறார். இவர் என்ன சொல்கிறார்? இந்த பாடலுடைய இந்த 2 அடிக்கான தொடர் இளங்கோ சொன்னது என்னன்னு கேட்டாக்க, இந்த 5 மணிகளுமே ஒரே ஒரு மூலக்கூறால் உருவானது அப்படிங்கிறார். பாருங்க, அன்னைக்கு வேதியியல் அறிவும் இருந்திருக்கு. இந்த 5 ரத்தனங்களுடைய மூலக்கூறு ஒன்றே ஒன்று தான். இன்றைக்கி சொன்னாக்கா அலுமினியம் ஆக்சைடு அப்படின்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெமாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. அதுதான் அதோடைய கெமிக்கல். இப்போது ஒருமை தோற்றம் ஒரே ஒரு பொருள்லேருந்து தான் தோன்றி இருக்குது. ஆனால் அதற்கு தருகிற நிறம் 5 வகையான நிறங்களில் ஒளிர்கிறதுங்கிறது இந்த பாடலுடைய ஒரு தொடர். இதுக்கு சான்று வேணும் அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கு அறிவியலார் இதை ஒத்துக்கிறாங்க. அதே போல் அதுக்குள்ளே இருக்கிறது நம்ம கல் போட்டிருக்கிறோம். மேலோட பார்த்தா கடையில் கொடுத்துட்டாங்க, நம்ம வாங்கி போட்டுட்டோம், சரி. ஆனால் நுட்பமான லென்ஸு அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் தான் அந்த கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கல்லையும் ஊடுருவி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். இளங்கோவடிகள் காலத்தில் அப்படி ஊடுருவி பார்க்கக்கூடிய லென்ஸ் ஏதோ இருந்திருக்கணும். அதில் இருந்த தொட்டம்தான் அந்த கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய குற்றங்கள் என்னென்னங்கிறத இந்த பட்டியல் போடுறாரு. காற்றினும் மண்ணினும் கல்லினும் நீரினும் தோற்றிய குற்றம் துகளற துணிந்தவும் போடுறாரு. அந்த கல்லுக்குள்ளே காற்று இருக்கலாம், ஏர் பபிள்ஸ் இருக்கும். மண் சில மண் துகள் இருந்திருக்கும், கல் இருக்கும், நீர்த்துளி வாட்டர் பபிள்ஸ் கூட அதில் இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா உள்ளே பொறிந்திருந்தால் உடைந்திருந்தால் அது நல்ல கல் இல்லை. நீங்கள் கல் வாங்குற போது இதெல்லாம் சோதித்து பார்த்து வாங்கிக்கிங்க, வாங்கணும் எண்ணம் இருப்பவர்களுக்கு. இது சிலப்பதிகாரத்தில் அவர் சொல்கிறாருன்னா அவருடைய காலத்தில் நுட்பமாக கூர்ந்து பார்க்குற அளவுக்கு ஏதோ ஒரு லென்ஸ் ஒன்று அவர் கையில் இருந்திருக்கணும். இது இளங்கோவுடையது. இளங்கோவின் காலத்தை பார்த்துக்குங்க. இதையெல்லாம் பின்னாடி வந்த ரத்ன பரீட்சாவில் நம்ம பார்க்க முடியும். இதை பற்றிய ஒரு குறிப்பெல்லாம் இதில் இருக்குது. நீலமணியை பற்றி ரத்ன பரீட்சாவில் ஒரு செய்தி இருக்குது. நீலம்ன்றது தெரியும், ப்ளூ சஃபயர். இது சுத்தமான ஒரு உண்மையிலேயே அற்புதமான தரம் மிகுந்த ஒரு ப்ளூ சஃபயர் இருக்குன்னா, நீலக்கல் இருக்குன்னா, ஒரு கண்ணாடி குவளையில் கண்ணாடி டம்ளரில் நீங்கள் பாலை ஊற்றிட்டு இந்த கல்லை தூக்கி எடுத்து போட்டிங்கன்னா பாலின் நிறம் நீலமாக மாறிவிடும். அந்த கல்லை எடுத்துட்டால் பால் தன்னுடைய இயல்பு நிறத்தை பெற்றுவிடும். அப்போது நீலக்கல்லோட ஒளி பாலை நிறத்தை கூட மாற்றும்னு ரத்ன பரீட்சா சொல்லுது. அது சுத்தமான கல்லாக இருந்தால்தான். நம்ம வாங்கி போகிறது நம்ம ரேட்டுக்கு இவ்வளோ தூரம் கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா திருவிளையாட புறத்தில் சுத்தமான அந்த நீலக்கல்லோட விலையை அப்படி பேசுவார். லட்சம் பொண்ணு பெறும்ன்றார் அன்னைக்கு திருவிளையாட புராண காலத்தில். இன்றைக்கி கணக்கு பண்ணிக்கோங்க. இதுபோல் மற்ற செய்திகளும் நமக்கு நிறைய கிடைக்குது. நேரம் குறைவே வேடிடலாம். மருத்துவம் தொடர்பானது, இதையும் கொஞ்சம் வேகமாக தான் போகிறேன். ஆச்சரியமூட்டக்கூடிய மருத்துவ செய்திகள் எல்லாம் இதில் இருக்குது. நாம் சொன்ன தொல்மாந்தர் குழந்தை பெறும்போதே அறுத்து தொப்புள் கொடி ஏற்றான எப்போதுலேருந்து நமக்கு விறந்துருக்கணும். நம்ம அகஸ்தியர் என்னெல்லாம் சொல்கிறார் அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சின்ன சின்ன பாடல்கள்லாம் பார்த்துக்கலாம். இரும்பணம் புடையல் ஈகை வான்கள்லேருந்து ஆரம்பிக்குது 1810. இது அறிவியலுக்கானது தான். இது இந்த பாடல் என்ன சொன்னால் 1810 சேரனுடைய வீரர்கள் எதிரியோட சண்டை போடணும்னு சொன்னால் அந்த எதிரி சுத்தமான வீரனாக இருக்கணும், புறமுது காட்டி ஓடாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் அவன் மார்பில் அம்பு தைக்கப்பட்டிருக்கும். அம்பு தைச்சிச்சுனாக்க அவன் தையல் போட்டிருக்கணும். அத்தகைய வடு இருக்கிறவனோட தான் சண்டை போடுவார். யார்?
சேரனுடைய வீரர்கள். அந்த சொல்லுகிற போது ஒரு ஓமையோடு ஒன்று சொல்கிறார். மீன் கொத்தி பறவை தண்ணீருள்ளே முழுகி மீனை எடுத்துக்கிட்டு அது வெளியே பறக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் ஊசியில் எடுத்து ரத்தத்தின் உள்ளே தோய்ந்து மீண்டும் எடுத்து தையல் போட்ட அந்த வீரர்னு சொல்கிறாங்கன்னா, இதயத்தை தைப்பதற்கு கூட அன்று மருத்துவம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பதிற்றுப்பத்தின் வழியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கருவியல் பற்றி பேசுன்னு சொன்னால் இதுவும் திருவாசகத்திலிருந்து தான் வரப்போகுது. ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்து மானுட பிறப்பினின் மாதா உதரத்து ஈனம் இல் கிருமி செருவினில் பிழைத்தும் அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடுற ஒரு பாட்டு இது. இது வயிற்றில் குழந்தை உருவாவதை பற்றி பேசுகிற போது உயிரணுக்கள் லட்சக்கணக்கில் போகும். அதுக்கு தான் ஈனம் இல் கிருமின்றாரு, அந்த உயிரணுவை கிருமின்றாரு. அது போகிற போது கருமுட்டையோடு சேரணும்னு போகிற போது மிகச்சிலவை பிழைத்து அதை நெருங்க முடியும். அதில் ஒன்று மட்டுமே துளைத்து உள்ளே வெற்றி பெறும். அப்படி தான் எல்லோருமே பிறந்திருக்கிறோம். அதுக்கு இது அறிவியல் செய்திகளை திருவாசகத்தில் அவர் பதிப்பிச்சு சொல்லியிருக்கிறார். அப்போ பின்னாடி வந்த சித்தர்கள் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா, இது மேற்கொண்டு ஒவ்வொரு மாதமும் எப்படியெல்லாம் குழந்தை வளரும்னு அதே போற்றி திருவள்ளுவரில் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு போகிறார் மாணிக்கவாசகர். எவ்வளோ தூரம் கூர்ந்து கவனித்திருக்கிறார்கள் ஒரு மகப்பேறு விஷயத்தில் அப்படிங்கிறதுக்கு மாணிக்கவாசகரையும் சேர்த்து சொல்லலாம். இதில் நமக்கு அகஸ்தியர் குணவாடகத்தில் இப்படி ஒரு பாடல் ஒன்று இருக்குது. இந்த பாடலை படிச்சுக்கிங்க. இதை விட பின்னாடி இதில் குணவாகடத்தில் பார்த்தாக்க 2-3 நூல் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் வேறொரு குணவாகடத்தில் பார்க்கக்கூடிய பாடல்களே வேறு. ஆனால் ரெண்டுத்துலேயுமே இதே போல் கருவியல். குணவாகடம் ஒன்றும் இல்லை, உடம்பை பற்றி மொத்தமாக ஒவ்வொரு கூரையும் விவரித்து பேசுகிற ஒரு நூல், ஃபிசியாலஜி நூல் தான் அது. ஹியூமன் அனாட்டமியை அத்தனையும் சொல்லுகிற ஒரு நூல் இது. குழந்தை ஒவ்வொரு மாதமும் எப்படியெல்லாம் பிறக்கும், அதன் வயிற்றுக்குள்ளே எப்படிலாம் இருக்கும், நரம்பு எப்போ தோணும், மூக்கு எப்போ உருவாகும், இது போன்ற செய்திகளையெல்லாம் இந்த 9ஆம் திங்கள்லேருந்து நேரம் என்ன வேகமாக ஓட்டிகிட்டு போகிறேன். இதை பார்த்துக்குங்க வேணாக்க. இன்னொரு நூல் இதே போல் தான் அகஸ்திய குணவாகடம், இதுவும் கிடைக்கிது. இதில் பார்த்தாக்க நெஞ்சு அறை, நெஞ்சு இதயம் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன வால்வு இருக்குது போன்ற செய்திகளை கூட அந்த நூல் பதிவு செய்திருக்கிறது. எந்த நூல் பண்ணுங்கன்னா அகஸ்தியர் எழுதிய அந்த நூலில். இன்றைக்கி ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க, தனியாக பிரித்து அறுவை சிகிச்சை செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத எந்த நூற்றாண்டில் எப்படியோ எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். நம்முடைய இதயம் இருக்குது, அதில் நரம்பு எங்கெங்கெல்லாம் போகுது, என்னென்னலாம் அதனுக்குள்ளே இருக்கக்கூடிய வால்ஸ் என்னென்னலாம் இருக்குங்கிறதையும் ஒவ்வொன்றாக சொல்கிறார், எப்படி அமைஞ்சிருக்குன்னு. இது நெஞ்சு அறை அப்படிங்கிற தலைப்பில் அவர் பேசியிருக்கிறார். மார்பின் மேல் பகுதியானது பழுவெலும்பு, அதுக்கு இங்கிலீஷில் இன்றைக்கி என்னன்னு சொல்கிறோம், பழைய தமிழ் வார்த்தை இது. சவ்வு என்னென்ன இருக்குங்கிறது சொல்கிறோம். இதெல்லாத்தையும் சொல்லி ஒவ்வொரு உறுப்பும் எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு பேசுகிறாரு. நுரையீரல் எப்படி இருக்குது, இதயம் எப்படி இருக்குது, வெவ்வேறு இடங்களில் எப்படி பொருந்தி இருக்கிறது போன்ற செய்திகளை எல்லாம் அந்த பாடல் நமக்கு சொல்கிறது. இதயம், அந்த இதயத்தோட துடிப்பு எப்படி இருக்கும், சுத்தமான ரத்தம் எங்கே போகும், அசுத்தமான ரத்தம் எப்படி இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஆக்சிஜன் செஞ்சால் ஒன்று, ஆக்சிஜன் சேராத போது ஒன்று, அவ்வளோதான் இது. அதற்கான விளக்கங்களை எல்லாம் இந்த குணவாகடம் நமக்கு தெரிகிறது. மேற்கொண்டு மேற்புற அறைகளுக்கு பாருங்கள், சிரவங்கள், இது ஆங்கிலீஷில் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கீழ்ப்புறம் இருக்க அறைகளை சடரங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் இன்றைக்கி கலைச்சொற்களாக நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் மருத்துவ நூல்கள் தமிழில் எழுதுகிற போது. அதுக்கப்புறமா 10 விதமான வாயுக்கள் உடம்புக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அபான வாயு, உதான வாயு, இதெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே அகஸ்திய வாகடத்தில் இதில் மேற்கொண்டு என்ன சொல்கிறார் பாருங்கள். இந்த தொடரை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதற்கடுத்த வரி உங்களுக்கு தெரியும். இது ஆயுர்வேதத்திலிருந்து அந்த ஆயுர்வேத மருத்துவத்தை சொல்கிறேங்கிறாரு. ஆனால் இவர் எழுதுனது தமிழில் சித்த மருத்துவத்தை பற்றியும் பேசுகிறாரு. ஆனால் அதே சமயத்தில் இது ஆயுர்வேதம் நூல் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறார். இந்த நூலுக்குள்ளே கரு பிண்டம் எப்படி இருக்குன்றதுக்கு உருண்டை அணு ஒன்றன்னு போடுறாரு. இதுதான் கரு முட்டைக்கான ஒன்று. இது இன்றைக்கி பார்த்தா இப்படி தான் இருக்குது. பெரிய அளவில் படம் எடுத்து போட்டிருக்கிறோம். ஆனால் அது உயிரணுக்கள் துளைக்கிற அந்த ஒன்று பார்க்குறோம். இப்படித்தான் இருக்குன்னு அந்த முதல் பாட்டில் அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாள் எப்படி எப்படியெல்லாம் அது வளருங்கிறது பாடல்களை அப்படி சொல்லிக்கொண்டே போகிறார். இது புப்புசம்னா நுரையீரல், பழைய சொல் இருக்குது. அதே போல் வயிறுக்கு வேறு ஒரு சொல் இருக்குது. கண் என்பதுக்கு நேத்திரம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது போல் ஒவ்வொரு உறுப்பாக சொல்லி கொண்டு வருகிறார். இந்த பாடலை நம்ம பார்த்ததெல்லாம்
5வது வாரம் எப்படி இருக்கும், 6வது வாரம், 7வது வாரம், 8வது வாரம் குழந்தை வயிற்றில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் முன்னாடி பார்த்த அந்த குணவாகடத்தை நீங்கள் தேடி படிச்சிட்டிங்கன்னா அத்தனை செய்திகளும் இதில் பார்க்கலாம். இதில் இன்றைக்கி இவர்கள் எடுத்து தந்திருக்கிறார்கள் மருத்துவர்கள். இதை அந்த குணவாகட நூலில் அகஸ்தியர் அப்படியே பேசியிருக்கிறார். இதெல்லாம் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல். இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே போல் 10வது வாரத்தில் இப்படி இருக்கும். இதெல்லாம் அந்த பாடலில் நம்ம அப்படியே பார்க்குறோம். ஆனால் நடையை பார்த்திங்கன்னா தெரியும். பாரடா, கேளடா, சொல்லடா, இப்படியெல்லாம் தான் அதில் பாட்டுக்குள்ளே நம்ம போகும். பொறுமையாக தேடி படித்துக் கொள்ளுங்கள். பண்பான சிசுவை பற்றி அவர் பேசுகிறாரு. சொல்லுகிறேன் தலை கீழும் இருக்கும், எப்போ வரும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே, குழந்தை பிறப்பு, பிறந்த பிறகு தாய் எப்படி மருந்து சாப்பிடணும், அறுவை சிகிச்சை பற்றி சிசேரியன் சொல்கிறோமே அதை பற்றியும் தமிழில் பாடல்கள் இருக்குது. நமக்கு எப்படி இருக்கும். அதே போல் அது எந்த அளவுக்கு இன்ச்சஸில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் செய்திகளை அப்படியே அங்குலத்தோடு போட்டிருக்கிறார். இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லி 19.6லேருந்து 23 வரைக்கும் இருக்குன்றாரு. அங்கே அகஸ்தியர் சொல்கிற ஒரு அளவு பார்க்குறோம். அதே போல் என்னென்ன அளவில் இந்த தொப்புள் கொடியானது இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் அந்த நூல்குள்ளே இருக்குது. தேடி படிச்சுக்கோங்க. நேரம் குறைவு, விரைந்து போகிறேன். இந்த நூல் இருக்குது. குறடு. இப்போ குழந்தை சில சமயம் வெளியே தலையை எடுக்காது. அப்போது இன்றைக்கி என்னன்னு கேட்டாக்க ஒரு குறடு போட்டு எடுக்கிறாங்க இன்றைக்கு. அதை அன்றைக்கே அப்படி தான் எடுக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும்னு கற்றுக் கொடுக்குறார். இந்த குறடை போட்டு எப்படி எடுக்கணும்னு இன்றைக்கி பார்க்குறோம். இதே போல் தலையை எடுக்கிறப்போ வரல குழந்தைன்னாக்க இதை அந்த நூல் பதிவு செய்திருக்கிறது. எவ்வளோ நுட்பமாக அன்றைக்கி மருத்துவம் பார்த்துருக்குறாங்கன்றதுக்கு அகஸ்தியர் வந்து ஒரு கையேடு போல் மக்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. மக்கள் என்ற பொருள்னா மருத்துவர்கள். இப்போ ஜுர வகை பிறந்த பிறகு என்னென்ன ஜுரம்லாம் வரும், குழந்தைக்கு வரும், தாய்க்கு வரும், அதை நம்ம எப்படியெல்லாம் மருத்துவம் பார்க்கணும், இது போன்ற சிசேரியனை பற்றி கொங்கு மண்டல சதகத்தில் பேசுகிற ஒரு செய்தி. துறை வழி ஏற்று, எப்படி வகிர்ந்து துறை வழி ஏற்று, குழந்தை பிறக்கலை, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாக்க வயிற்றை கிழித்து குழந்தையை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்படி தான் கொங்கு மண்டலத்தில் செய்வாங்க. இப்படி செய்யக்கூடிய மருத்துவர்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னு பாடலுக்குள்ளே போகுது. இவ்வளவு தூரம் அறிவியல் மரபு நம்மிடம் இருந்திருக்கு. இதுபோல் நிறைய நூல்கள் இருக்குது. சோதிடம் இருக்குது. சோதிடம் பற்றி பேசணும்னு சொன்னால் நிறைய பேசலாம். பேசுவதற்கு செய்திகள் உண்டு. ஆனால் நேரம் இன்மையினால் விரைந்து முடிப்போம். ஐயாவுக்காக அகஸ்தியர் புலஸ்தியருக்கு சொன்னது ஒன்று இருக்குது, பார்த்துக்கலாம். பாட்டு என்னெல்லாம் அறிவுரை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக சிஷியருக்காக சொல்லிவிட்டேன் அப்படின்னு அவர் போட்டு முடிச்சுட்டு போகிறாரு. நூலை தேடினால் நீங்கள் விரைந்து படித்து கொள்ளலாம். நேரம் குறைவாக முடித்துவிட்டேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு தந்த இயக்குனர் அவர்களுக்கும் செம்மொழி நிறுவனத்தாருக்கும் பேராசிரியர் பெருமக்களும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறிவியல் பார்வையில் அகத்தியர் என்னும் தலைப்பில் அருமையான உரை நிகழ்த்திய பேராசிரியர் க. பலராமன் ஐயா அவர்களுக்கு நன்றி. மணிகள் மருத்துவம் குறித்து விரிவாக விளக்கியுள்ளார். இன்னும் சில நூல்களையெல்லாம் விட்டுவிட்டார். நயன விதி என்று ஒரு நூல் உண்டு, அகத்தியர் எழுதியது. 96 வகையான கண் நோய்களை பற்றி அதில் குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் கிறுக்குகள் 18, பைத்தியம் 18 வகையாக பைத்தியம் பிடிக்கிறத அவர் முன்னாடியே அப்போ எழுதிட்டு போயிட்டார். அதுக்கு 64 வகையான கிரிகைகளை பற்றியும் அதில் எழுதி வச்சிருக்கிறார். இது மாதிரி பல நல்ல கருத்துக்களை உரையில் தெரிவித்த ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை பொறுமையாக உணவு இடைவேளை, இதற்கப்புறம் பொறுமையாக காத்திருந்த உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பயிலரங்குகளுக்கு இடையில் இந்த கருத்தரங்கத்தை நடத்த உதவி செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.